ஆபிரகாமின் தேவனே மை துதிக்கிறப்பா, ஈசாக்கின் தேவனே மை துதிக்கிறப்பா, யாக்கோபின் தேவனே மை துதிக்கிறப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனே மை துதிக்கிறப்பா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே மை துதிக்கிறப்பா, எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தவரே மை துதிக்கிறப்பா, எங்களுக்காக சிலுவை சுமந்தவரே மை துதிக்கிறப்பா, எங்களுக்காக பாடுகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீரே மை துதிக்கிறப்பா, எங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்களே மை துதிக்கிறப்பா, எங்களுக்காக தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தீங்களே மை துதிக்கிறப்பா, மை துதிக்கிறப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறப்பா. தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், மக்கு நன்றி. ஐ வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட், ஐ வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், மக்கு நன்றி. இந்த காலை வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா உங்களுக்கு நன்றி, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. துக்கா பாந்தா டோடா தலபு ஷரகா பாந்தா டோடா தலபா ரிகா பாந்தா டோடா தலபு ஷரா தலபா. உடைய மகிமை இந்த ஆலயம் முழுவதும் நிரப்பட்ட ஆண்டவரே, உடைய பிரசன்னம் இந்த இடத்துல வந்து இறங்கட்டும். என் ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த எல்லைகள் இந்த கூடாரம் முழுவதும் தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. சாலமோன் கட்டின ஆலயத்தில் ஒரு கையளவு மகிமையின் மேகம் இறங்கி வந்தது போல, அது என் ஜனங்களை நிற்கக்கூடாதபடிக்கு அசைந்தது போல, நெல்லை கால்கள் அசைந்தது போல, இந்த நாள் ஆண்டவரே உடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறீரோ அங்கே நான் வருவேன் என்று சொன்னீங்களப்பா. உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நாளில் கூடி இருக்கிறோம்ப்பா. வெல்கம் பண்ணுற ஆண்டவரே. இந்த 3ஆம் மாதத்தில் முதல் நாள் எங்களை கிருபையா எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீங்களே, அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே, இந்த ஆராதனை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரையும் என் ஆவியானவர் நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டு நடத்தப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த நாளில் நீர் எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ நீர் அதை பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. உடைய கரத்தில் எங்களை முற்றும் முடிய தரை மட்டும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஆமென். எல்லோரும் கரங்களை தட்டி சந்தோஷமாய் மாறிடா எம்மானேசரே, ஆஹா மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதையும் அன்பிதே. மாறிடா எம்மானேசரே, ஆஹா மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. எல்லோரும் கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடலாமே. சிலுவை தியான நாட்களில உண்மையாலுமே இப்பேற்பட்ட வார்த்தைகள் அடங்கிய பாடல்களை பாடுவது நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம். ஆமென். ஆவியாக இரு கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நிசன் என்று என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. சொல்லலாமே. ஆவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நேசன் என்றதை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே, அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கு இணை ஏதும் வேறில்லையே,
ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே அதினாழம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினோம், Yes, Lord. தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. எல்லோரும் சந்தோஷமாய் இயேசுவின் மகா அன்பிதே அதில் ஆழம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. சொல்லலாமே இயேசுவின் மகா அன்பிதே அதில் ஆழம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. எல்லோரும் கரங்களை தட்டி மகிழ்ச்சியாய் ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் வின் சாயலானிய ஆவியாலே அன்பை சொரிந்தா ஆவலாய் அவரை சந்திக்க. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் வின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தா ஆவலாய் அவரை சந்திக்க. சத்தமாய் சொல்லலாமே இயேசுவின் மகா அன்பிதே அதினாழம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. சொல்லலாமே இயேசுவின் மகா அன்பிதே அதினாழம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. நியாயவிதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வள்ளதே. நியாயவிதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகா அன்பிதே அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே அதினாழம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பயம் அதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே, அது விசுவாசம் நாடிடுமே.
அன்பு ஒரு காலும் ஒழிக்காதே. பயமதை நீக்கிடுவே, யாவும் பாரினிலே சகித்திடுவே. அது விசுவாசம் நாடிடுமே. அன்பு ஒரு காலும் அழியாதே. எல்லோரும் இயேசுவின் மகா அன்பிதே, அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே. எல்லோரும் அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. மாறிடாத மானேசரே, மாறாதவர் அன்பென் நாளுமே. கல்வாரி சிலுவை நீதிலே காணுதையும் அன்பிதே. எல்லோரும் மாறிடாதே மானேசரே, Yes, Lord. மாறாதவர் அன்பென் நாளுமே. கல்வாரி சிலுவை நீதிலே காணுதையும் அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதில் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லை. ஒருவரை சந்தோஷமா மகா அன்பிதே. அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லை. எல்லோரும் இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறு. சொல்லலாமே ஒரு முறை, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. கரங்களை தட்டி Yes, Lord. அந்த அன்பை மறக்க வேண்டாம். அன்புக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இன்னொரு பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். இயேசுவே, உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காய் சிந்தினதே, கோர பாடுகள் யாவும் சகித்திரே, அத்தனையும் எனக்காகவே. அந்த உணர்வோடு பாடுங்கள், அந்த உணர்வோடு பாடுங்கள். முழு உலகத்திற்காக அவர் மரித்தார், அது அவருடைய சார்பு. என்னுடைய சார்பு என்ன? அவர் எனக்காக மரித்தார், எனக்காக, என்னுடைய நல்வாழ்வுக்காக மரித்தார். அத்தனை பாடுகளும் எனக்காகவே. இந்த ஒரு அன்பு தான் நம்மளை அப்படியே எழும்பி நிற்க செய்கிறது. ஆமென். நாம் சந்தோஷமாக இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லோரும் கரங்களை தட்டி இருதயத்தின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இயேசுவே, உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோர பாடுகள் யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காகவே. சொல்லலாமே, இயேசுவே, உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோர பாடுகள் யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காகவே. பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா, பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. என்மேல் பாராட்டின உமதன்பு
இடா என்ன நான் செய்திடுவேன். நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். சொல்லலாமே. என்மேல் பாராட்டின உமதன்பு இடா என்ன நான் செய்திடுவேன். என்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான நானே மக்ரமையா. மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான நானே மக்ரமையா. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எல்லோரும் கரங்களை தட்டி எல்லோரும். எந்தன் பாவங்கள் பார சுமை போ தாங்க கூடாத மாபாரமே. மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா மன்னித்தும் மறந்தும் தள்ளி நீர். சொல்லலாமே. பாவங்கள் பார சுமை போல் தாங்க கூடாத மாபாரமே. மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா மன்னித்தும் மறந்தும் தள்ளி நீர். மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான நானே மக்ரமையா. மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான நானே மக்ரமையா. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எல்லோரும் எல்லோரும் எந்தன் பாதங்கள் சறுக்கிடும் போது வழக்கரத்தாலை தாங்குகின்றே. மனபாரத்தால் சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகிறீர். சொல்லலாமே. பாதங்கள் சறுக்கிடும் போது வலக்கரத்தாலே தாங்குகிறீர். மனபாரத்தால் சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகிறீர். மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான நானே மக்ரமையா. மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான நானே மக்ரமையா. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. எல்லாரும் அந்த வரியை பாடி மகிமைப்படுத்தலாம். எனக்காக நீர் யாவும் முடித்தி உமக்காக நான் என்ன செய்வேன். எந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் சிலுவை சுமந்து வருவேன். எனக்காக நீர் யாவும் முடித்தி உமக்காக நான் என்ன செய்வேன். எந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் சிலுவை சுமந்து வருவேன். மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான நானே மாத்திரமையா. மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான நானே மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிபனா
மாற்றின அன்பை துதிப்பே. இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினவே. கோர பாடுகள் யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காகவே. எல்லோரும் இயேசுவே இந்த மாசில்லா எந்தனுக்காக சிந்தினே. கோர பாடுகள் யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காகவே. கோர பாடுகள் யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காக. திரும்ப சொல்லலாமே. கோர பாடுகள் யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காக. திரும்ப ஒரு முறை சொல்லலாம். கோர பாடுகள் யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காகவே. நம்ம அப்படி எழும்பி நிற்கலாம், எழும்பி நிற்கலாம், எழும்பி நிற்கலாம். அப்படி மாசில்லாத இரத்தத்தை நினைவு கூர்ந்து அவரை தொழுது கொள்ளலாம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும் என்று வேதம் சொல்கிறது. இந்த புதிய மாதத்துல தேவனுடைய கிருபை, நம்மேல் வைத்த கிருபை பெருகுவதற்கு, வளர்வதற்கும், அவரை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருகும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த 3வது மாதத்தை கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்துக்கு தேவையான கிருபைகள் நம்ம வாழ்வில் பொங்கி வழியவும், நிரம்பி வழியவும், வழிந்து ஓடவும் அவரை ஸ்தோத்தரிப்போம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால நம்ம எதற்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் சொல்லுங்க. அவருடைய ரத்தத்தை நினைத்து ஸ்தோத்திரீங்கள். மாசில்லாத ரத்தத்தை எண்ணி ஸ்தோத்திரீங்கள். எனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய பாவங்கள் கழுவின ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். என்னை சுத்திகரித்த ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். பாவி என்கிற ஸ்தானத்திலிருந்து கழுவி நீதிமான் என்கிற ஸ்தானத்திற்கு கொண்டு வந்து வைத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புறக்கணிக்கப்பட்டவன் என்கிற ஸ்தானத்திலிருந்து கழுவி தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்தீரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்த பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். ரத்தத்தை குறித்து ஆவியானவர் என்னவெல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறாரோ அதையெல்லாம் சொல்லி சொல்லி ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிங்க. இந்த மாதம் கிருபைகள் பெருகுகிற மாதமா இருப்பதாக. இந்த மாதம் சமாதானம் பெருகுகிற மாதமா இருப்பதாக. இந்த மாதம் அவருடைய காருண்யம் பெருகுகிற மாதமா இருப்பதாக. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும் என்று சொன்னீங்களே. அவரை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானம் உண்டாகும் என்று சொன்னீங்களே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். சிந்தப்பட்ட ரத்தத்திற்காய், வெளியேற பெற்ற ரத்தத்திற்காய், மாசில்லாத ரத்தத்திற்காய், எங்களுக்காக பரிந்து பேசுகிற ரத்தத்திற்காய், எங்களுக்கு நன்மைகளை பேசுகிற ரத்தத்தினிடத்திற்காய், என்னை கிருபாசன தண்டை நெருங்க செய்த ரத்தத்திற்காய் நன்றி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் 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 உம்முடைய மாசில்லாத ரத்தம் என்னோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வெளியேறப்பட்ட ரத்தம் என்னோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு உம்முடைய ரத்த பாதுகாப்பு எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளோடு, எங்கள் குடும்பத்தோடு இருப்பது, எங்க வாகனத்தோடு இருக்கிறது, எங்க பயணத்தோடு இருக்கிறது, எங்க கூடாரத்தில் தெளிக்கப்பட்டு இருக்கிறது, எல்லை எங்கிலும் தெரிக்கப்பட்டு இருக்கிறது. நாங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு இடத்திலும் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ரத்தத்திற்குள்ள வந்தவர்களுக்கு தீங்கில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கார தூதனுடைய உட்புகுதல் கிடையாது என்று சொல்லி இருக்கிறது. மரண வாசனை இல்லை என்று சொல்லி இருக்கிறது. அந்த ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோமே. இந்த தெளிக்கப்பட்ட ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோமே. ஹalleluya. அல்பரா துரோக்கரந்தர துரினிமே அர்பனா ஷரதுரா. அந்த ரத்தத்தை எண்ணி ஸ்தோத்திரிக்க வாங்கலாம். அந்த மாசில்லாத, குற்றமில்லாத, வெளியேற பெற்ற ரத்தம், பிதாவினிடத்தில் நம்மளை கொண்டு சேர்த்தின ரத்தம்,
நம்மளை நீதிமானாய் மாற்றின ரத்தம், நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தின ரத்தம், உடுத்தின ரத்தம், உடுத்தின ரத்தம். ரத்த கோட்டைக்குள்ள அந்த ரத்தம் எங்களை பாதுகாக்கிறது, எங்கள் உடைமைகளை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதிப்பில்லாத பாதுகாப்பை கொடுக்கிற ரத்தத்திற்காய் நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ரத்தத்தின் முத்திரை என் மேல் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை என் மேல் இருக்கிறது. என் மேல இருக்கிற ரத்தத்தை பிசாசுக்கு நல்லா தெரியும், எதிரிக்கு நல்லா தெரியும், சங்கார தூதனுக்கு நல்லா தெரியும். இந்த கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது, இந்த கூடாரத்துக்குள்ள தொட முடியாது, இந்த மனிதர்களை தொட முடியாது, இந்த மனிதர்களுக்கு பொல்லாப்பு செய்ய முடியாது. இவர்கள் கூடாரத்துக்குள் ஒரு கடுகளவு கூட நுழைவதற்கு இடமில்லை, அனுமதி இல்லை என்று சங்காரக்காரனுக்கு நன்றாய் தெரியும், நன்றாய் தெரியும். அந்த ரத்தத்தின் இடத்திற்கு, தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் இடத்திற்கு, நன்மையை பேசுகிற ரத்தத்தின் இடத்திற்கு, ஆபேல் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தத்தின் இடத்திற்கு கர்த்தர் நம்மளை கூட்டி வந்து சேர்த்தார். இந்த 3வது மாதத்தில் அதை நினைவு கூர்ந்து உம்முடைய ரத்தத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய ரத்தத்தை மேன்மைப்படுத்துகிறோம், உம்முடைய ரத்தத்தை முன்பாக நிறுத்துகிறோம். உம்முடைய எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிற, எங்கள் ஊழியத்தை பாதுகாக்கிற, தீமை நிறைந்த உலகத்தில் எங்களை பாதுகாக்கிற விலையேற பெற்ற மாசில்லாத குற்றமில்லாத அந்த ரத்தத்தை உயர்த்துகிறோம். Yes Lord, மன்மனத்துரோ அகரதுனிமே அல்பரத்துரோ. ஆண்டவரே, எங்களுக்காக இவ்வளவு நேசம் அன்பு பாராட்டினீங்களே, நிச்சயம் நாங்கள் உமக்காக வாழ்வோம். ஏசப்பா, என்ன சூழ்நிலையை நாங்கள் உமக்காக வாழ்வோம். ஆண்டவரே, எத்தனை கஷ்டம் வந்தாலும் நாங்கள் உமக்காக வாழ்வோம். எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீர், சரீரத்தை ஒப்பு கொடுத்தீர், சகலவற்றையும் எங்களுக்காக சகித்தீர் அல்லவா. அந்த அன்புக்காக நாங்கள் உமக்காக வாழுவோம். சொல்லுங்க பார்க்கலாம், உமக்காக வாழும். இந்த ஆராதனை வேளையில, இந்த 3வது மாதத்தில் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து திரும்பவும் நாங்கள் உங்களை பார்த்து சொல்கிறோம், நாங்கள் உமக்காக வாழ்வோம், உண்மையாய் வாழ்வோம், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்காய் நாங்கள் உபயோகமாய் இருப்போம். ஆண்டவரே, எஸ் லோ அர்பன சகரதுரு. என்ன வந்தாலும் நம்புவே, என்னே சமீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே, எனது இயேசுவை அகல ஆல உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவ என்னை கைவிட மாட்டா. என்ன துன்பங்கள் வந்தாலும் அவ என்னை கைவிட மாட்டா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. என்ன வந்தாலும் நம்புவே, என்னே சமீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே, எனது இயேசுவை அகல ஆல உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். சொல்லலாமே, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு
என்றுமே. அன்னை பாஷைகளை பேசி அந்த காக்கும் தெய்வனை உயர்த்துக பார்க்கலாம், அவரை தொழுது கொள்ளுக பார்க்கலாம். நமக்காக ரத்தம் சிந்தின தெய்வம், ரத்தத்தை கொண்டு பாதுகாக்கிற தெய்வம், ரத்த உடன்படிக்கையை கொண்டு பாதுகாக்கிற தெய்வத்தை மகிமைப்படுத்தின. என்ன வந்தாலும் நம்புவேன்னு சொன்னீங்கள், அந்த தெய்வத்தை பார்த்து மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, உயர்த்துங்க. அவர் உங்களை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். இந்த மாதமும் நிறைவேற்றுவார், இந்த மாதமும் நிறைவேற்றுவார். ஒரு மாதத்துக்கு, புதிய மாதத்துக்குள் தேவன் நம்மை நுழைய செய்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த மாதம் முழுவதிலும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுக்கு தேவையான அத்தனை கிருபைகளையும் தேவன் ரத்தத்தினாலே நமக்கு தந்திருக்கிறார். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். இந்த மாதத்தின் ஊழியம் சிறப்பாய் நடைபெறுவதாக, நம்முடைய ராஜ்யத்துக்கு வாசல் திறந்திருப்பதாக, புதிய புதிய ஜனங்களின் சந்திப்பு உண்டாவதாக, எல்லா பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கக்கூடிய அந்த கிருபைகளும் அபிஷேகம் எங்க ஜனங்கள் மேல் இருப்பதாக, போகிற இடமெல்லாம் ஜீவ நதி பாய்வதாக, போகிற இடமெல்லாம் ரத்தத்தின் வல்லமை வெளிப்படுவதாக, போகிற இடமெல்லாம் ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக, சாப கட்டுகள் உடைக்கப்படுவதாக, எல்லா பிசாசின் தந்திரங்கள் வேரோடு பட்டு போவதாக, தேவனுடைய வெளிச்சம் உதயமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த மாதம் முழுவதும் என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே. உடைய ரத்தம் முன் சென்று எங்கள் பாதைகளை சபைப்படுத்தட்டும் ஆண்டவரே, சபைப்படுத்தட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் இருதயம் நறுங்குண்டு போயிருக்கிறாரோ அவங்களை காயங்களை கட்டக்கூடிய ஜீவ வார்த்தை எங்க வாயிலிருந்து புறப்படுவதாக, புறப்படுவதாக, ஒவ்வொருடைய வாயிலிருந்து புறப்படுவதாக. We praise you, Lord. உம்முடைய நாமத்திற்கே மகிமை செலுத்து. ரெண்டு கரத்தையும் உயர்த்தி, எஸ் லார்ட், எங்களுக்கு தந்த இந்த புதிய மாதத்திற்காய் நன்றி, புதிய பாதைகளுக்காய் நன்றி, புதிய பலனுக்காய் நன்றி, புதிய வாசலுக்காய் நன்றி, புதிய கிருபைகளுக்காய் நன்றி. என்றுமில்லாத அளவு இந்த மாதத்தில் ஒரு வெளியேற பெற்ற ஊழியத்தை செய்யும்படி கர்த்தருடைய ஜீவ நதி பாய்ந்து சென்று எல்லாவற்றையும் பசுமையாய் மாற்றுவதற்காய் நன்றி, 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 நன்றி. We thank you, Lord. சரி, கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, நம்ம எல்லாரும் சொல்லாமே. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 28வது வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்ட தேவன் என்பதை இந்த வார்த்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது. இந்த 3வது மாதத்தில் முத்தான வார்த்தைகளை அப்படியே சத்தாய் உள்ளத்தில் பதிய வைத்து கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார், எப்பேற்பட்டவர், உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் பட்டணத்திற்கும் தேசத்திற்கும் அவர் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை தம்முடைய வார்த்தையின் மூலமாய் திருவுளம் பற்றுகிறார். நம்முடைய தேவன் யார், எப்பேற்பட்டவர், அவர் நம்மளுடைய வாழ்வின் விளக்கை ஏற்றுகிறவர். ஆமென். நம்முடைய வாழ்வில் குறுக்கிடுகிற எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன். ஆமென். இருளை வெளிச்சமாக்குகிறவர், காரிருள் மத்தியிலே வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிறவர், அந்தகாரத்தில்
மத்தியானத்தைப் போல பட்டம் பகலைப் போல மாற்றுகிறவர், இருளில் நடமாடுகிற எல்லா கொள்ளை நோய்களுக்கும் பாதிப்பில்லாமல் பாதுகாக்கிறவர், இருளின் ராஜ்யத்தின் கீழ் இருந்த நம்மை வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்கு கொண்டு வந்தவர், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை பிடுங்கி அவருடைய சிங்காசனத்தின் அதிகாரத்துக்குள்ள நம்மளை அமரச் செய்கிற நல்ல தேவன் என்பதை மறக்க வேண்டாம். ஆமென். இந்த காலை வேளையில், இந்த புது மாதத்தில் உங்கள் இருதயத்தில் நான் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அவர் நம்முடைய எல்லா இருளையும் வெளிச்சமாக்குகிறவர். ஆமென். பாருங்க, பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது அவர் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை என்னங்க? வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆமென். இருள் இருக்கிறது, வெறுமை இருக்கிறது, ஒழுங்கின்மை இருக்கிறது. அதன் மத்தியில் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை பார்த்து பேசின, உரைத்த, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த ஜீவ வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவது. ஆமென். இந்த அந்த 3வது மாதத்தில் அவருடைய சாயலின்படி, ரூபத்தின்படி, அந்த அவருடைய ஜீவ சுவாசத்தை பெற்ற நம்மளுடைய வாழ்விலும் இந்த வார்த்தை இந்த மாதம் முழுவதிலும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருவதாக. எந்தெந்த இடத்துல ஒழுங்கின்மை இருக்கிறதோ, எந்த பகுதியில் இருள் இருக்கிறதோ, எந்த இடத்துல வெறுமை இருக்கிறதோ, அந்த வெறுமையை பார்த்து வெளிச்சம் என்று சொல்லுங்கள், இருளை பார்த்து வெளிச்சம் என்று சொல்லுங்கள். வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. நாமெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், அது மாற்ற முடியாது. நாமெல்லாம் யாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நான் இருளின் பிள்ளைகள் அல்ல. இருளிலிருந்து நம்ம பிடுங்கப்பட்டு விட்டோம். மத்தேயு 4:15 வாசிங்கன்னா, இருளிலுள்ள ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது, பிரகாசித்தது. அப்போ நாம் இருளின் கீழே இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து என்கிற ஒளியை விசுவாசத்தின் விளைவாய் இருளில் இருந்து பிடுங்கப்பட்டு வெளிச்சத்தில் நாட்டப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாம் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆனால் சங்கீதம் 39 நினைக்கிறேன், அவருடைய ஊற்று, ஜீவ ஊற்று எங்க இருக்கு? ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. 36:9 சொல்லுது பாருங்க, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆமென். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான். ஆனால் கர்த்தர் என்ன நம்ம இடத்துல விரும்புகிறார் இந்த 3வது மாசத்தில்? அப்பா, வெளிச்சத்தில் நீ என்ன பண்ணு? வெளிச்சத்தை காணு. நீ வெளிச்சத்தின் பிள்ளை தான், நீ மீட்கப்பட்டவள், நீ ரட்சிக்கப்பட்டவள், நீ அவருடைய பிள்ளை, நீதிமான் தான். ஆனால் உன் வாழ்க்கையில் குறுக்கிடுகிற வெறுமை, குறுக்கிடுகிற இருள், ஏதோ ஒரு பகுதியில், ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு சூழல், உன் வாழ்க்கையின் பயணத்தில், உன் வாழ்க்கையை சுற்றி சில எதிர்பாராத வெறுமைகளும் ஒழுங்கின்மையும் சில இருளும் எட்டி பார்க்கும் பொழுது உன் இருக்கிற வெளிச்சத்திலிருந்து அந்த இருளை பார்த்து, அந்த வெறுமையை பார்த்து, ஒழுங்கின்மை பார்த்து வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்லு. வெளிச்சத்திலே வெளிச்சம் காண். அதுதான் அவருடைய சாயல். இந்த வானத்தையும் பூமியும் தேவன் படைச்சார். ஆனால் பிசாசாவின் பூமியை ஒழுங்கின்மையும் இருளும் அப்படி வெறுமையாக்கிட்டான். கர்த்தர் வெளிச்சத்தின் தேவனானவர், வெளிச்சத்தை உடையவர், சூரியனை போல பிரகாசம், பல 1000 மடங்கு பிரகாசத்தை உடைய அந்த தேவன் வெளிச்சத்தில் நிறைந்தவர். அந்த இருளை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். இந்த மாதத்தில் உங்கள் இருதயத்தில் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த இடத்துல தேவையில்லாத ஒழுங்கின்மை, தேவையில்லாத வெறுமை, இருள், வியாதி. அப்போ இருள் இருக்கிற இடத்துல, இருள்னு சொன்னாவே அங்கே ஒழுங்கின்மை, வெறுமை, வியாதி, அந்தகாரம், அடிமைத்தனம், பிசாசுனுடைய செயல்பாடுகள் எல்லாம் தலைவிரித்து ஆடும் பாருங்க. அப்போ அந்த பகுதியை பார்த்து வெளிச்சம் உண்டாவதாக. ஆமென். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சம் ஆக்குவீர். ஆமென். அப்போது இருள் என்று சொன்னாவே நான் சொன்னேன் வெறுமை அப்படின்னு. ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி அவர் அந்த இருளை கடந்து போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம், திருப்பிக் கொள்ளலாம். யோபு எழுதின புஸ்தகம்
9ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். யோபு பக்தன் விதமாய் சொல்லுகிறார். இங்க பாருங்க, இருளை எப்படி வெளியேற்றுவது, இருளை அகற்றுவது. பாருங்க, வேதம் வசனம்தான் வேத வசனத்தோடு விளக்கம் கொடுக்க முடியும். ஒரு வசனம் இன்னொரு வசனத்தோடு இணையும் பொழுது அந்த வசனத்துக்குரிய வெளிச்சம் விளக்கம் நமக்கு கிடைக்கும். அப்போ இருளை விரட்டுவது எது, இருளை வெளியேற்றுவது எது, இருளை நம்முடைய எல்லைகளுக்குள்ளே வராதபடி அனுமதி மறுப்பது எது, எப்படி இருளை ஓட்டுவது, வெளியேற்றுவது? வேதவசனம் சொல்கிறது, சங்கீதம் 119 105 சொல்லுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். ஆமென். அப்போ இருளை வெளியேற்றுவது கர்த்தருடைய வசனம், வெளிச்சமாகிய வசனம். எங்கெல்லாம் வசனம் அந்த இடத்துல ஆளுகை செய்கிறதோ அது வெளிச்சம் ஆளுகை செய்கிற மாதிரி. இருள் விலகி வெளிச்சம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல வசனம், சொல்லுங்க வசனம், சத்தமா சொல்லுங்க வசனம். என் கால்களுக்கு தீபம்னா என்னங்க? விளக்கு, 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 விளக்கு. என் கால்களுக்கு விளக்காயிருக்கிறது, என் பாதைக்கு அந்த விளக்கு வெளிச்சமா இருக்கு. எது? கர்த்தருடைய வசனம். அப்ப தரித்திரம் என்கிற இருள் வெளியேற வேண்டும் என்றால் தேவன் தரித்திரத்தை வெளியேற்றுவதற்கான வசனத்தை எல்லாம் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சு அதை எடுத்து என் இருதயத்தில் வச்சு அதை விசுவாசித்து அதை என் வாயினால பேசணும். ஆமென். அப்ப தரித்திரத்துக்கு என்ன வச்சிருக்கிறார்? அவருடைய சிரசிலே சாபமான முள்முடியை வைக்கப்பட்டது. ஆமென். அவர் சொல்லியிருக்கிற, உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன், முள்ளும் குறுக்கும் உன்னுடைய பொருளாதாரத்தின் காரியத்தை இடையூறு செய்ய முடியாது. நான் உன் தேசத்தில் உன்னை பலுகி பெருக நான் உன்னை திட்டமிட்டு இருக்கிறேன், உன்னை தீர்மானிச்சிருக்கிறேன், நான் உன்னை பிளஸ் பண்ணியிருக்கிறேன். நீ கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். அது பஞ்ச காலமாக இருந்தாலும் நான் 100 மடங்கு விரைச்சலை கொடுப்பேன். உன் மேலே ரெகோபோத்தின் ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பேற்பட்ட வேலையை, இப்பேற்பட்ட பொறுப்புகளை, இப்பேற்பட்ட பிஸ்னஸை, இப்பேற்பட்ட கையின் பிரயாசங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதிலிருந்து நான் அபிவிருத்தி செய்வேன், இதிலிருந்து நான் உயர்வேன், என் வேலையில் உத்தமமாக இருப்பேன், என் வேலையில் நான் கவனமாக இருப்பேன், என் வேலையில் கர்த்தருக்கு மகிமையாய் சேர்க்கும்படி எப்படி செய்யணுமோ அதை நான் செய்வேன். எனக்கு கொடுத்தது அவர், என் வேலைக்கு கொடுத்தது அவர். ஒருவேளை எஜமான் என் கண்ணு முன்னாடி இருக்கலாம், முதலாளி என் கண் முன்னாடி இருக்கலாம், ஆனால் இவர்களுக்கெல்லாம் பெரிய எஜமான் ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார். என் தேசத்திலே நான் பலுகி பெருகவும் ஆசீர்வாதமாய் இருக்கவும், என் கையிட்டு செய்கிற களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு என் களஞ்சியங்கள் நிரம்பி வழியக்கூடிய நன்மையினால் நிரப்பவும் தேவன் எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார். அவர் என் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். நான் சபிக்கப்பட்ட உலகத்தில் வாழ்ந்தாலும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளையாய் இருப்பதனால நான் செய்கிற வேலை எனக்கு ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வரியத்தை கொடுக்கும், உயர்வை கொடுக்கும். அதனோடு வேதனையை கொடுக்க மாட்டார், கூட்ட மாட்டார். வேதனை இல்லாத ஒரு கையின் பிரயாசத்தின் நன்மையை கர்த்தர் எனக்கு தருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க இந்த வார்த்தைகளை எடுத்து அந்த தரித்திரம் என்கிற அந்த இருளை பார்த்து பேசுங்கள், செயல்படுங்கள். வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களை உயர்வான இடத்தில் அமரச் செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க. பாருங்க, உங்களுக்கு தேவன் கொடுத்த வெளிச்சம், ரட்சிப்பின் வெளிச்சம், மீட்பின் வெளிச்சம், தேவனுடைய பிள்ளை என்கிற வெளிச்சம், தேவன் நமக்கு கொடுக்கிற அதிகாரத்தின் வெளிச்சம், இதையெல்லாம் உங்க வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற, வாழ்க்கையில குறுக்கிடுகிற அத்தனை சவால்கள், அத்தனை இருள்கள், அத்தனை பிரச்சனைகளை எல்லாம் மேற்கொள்வோம், கடந்து செல்வோம், இருளை விரட்டவும் கொடுக்கப்பட்ட வெளிச்சம் அது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயோ எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, எனக்கெல்லாம் கர்த்தர் எதுவுமே செய்யலைங்க, அப்படியெல்லாம் செய்யாங்க. உங்களுக்கு இருக்கிற வெளிச்சமே போதும் உங்கள் வாழ்வில் குறுக்கிடுகிற இருளை வெளியேற்றுவதற்கு. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோபு சொல்றார், தேவன் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து சென்றேன்.
இருளிலே சிக்கி தவிக்கல, இருளிலே தங்கி விடல, இருளை கண்டு காணாமல் விடல, இருளை கடந்து போனேன். இருளுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. என்ன மாதிரி அற்புதமான காரியத்தை வேதம் பதிவு வைக்க. வேற அவன் எப்படி வெளிச்சத்தில் வாழ்ந்தான், எப்படி இருள் வந்துச்சு, எப்படி கடந்து போனான், இந்த மூன்றையும் பார்க்கணும் பாருங்க. ஸோ எப்பேற்பட்ட வெளிச்சம் அவனுக்கு இருந்துச்சு, எப்படி அதெல்லாம் இழந்தான். இங்கே பாருங்க, 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து, பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். ஆமென். அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அடுத்தது, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள், என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்திருந்தால் நலமாயிருக்கும். இப்போ பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தார். அந்த வாழ்க்கை முழுவதுமாய் இழந்ததைத்தான் இருள் என்று சொல்லுகிறார். ஆமீன். நல்ல வாழ்க்கையை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, சம்பூர்ணமான வாழ்க்கையை இழந்ததை தான் யோபு இந்த இடத்துல என்ன சொல்றார்? இருள்னு சொல்றார். இங்க பாருங்க. அப்போ இருள் என்றால் எல்லாம் இருந்துச்சு, இப்ப இல்லை. அப்ப இல்லாமை, தரித்திரம், இழப்பு, நோய், உறவுகளெல்லாம் பிரிஞ்சிருச்சு, பயம் வந்துருச்சு, நான் எவ்வளோ நல்லா இருந்தேங்கிற அந்த சுயநீதி பெருகிருச்சு. இது எல்லாமே இருள். இல்லாம இருள். யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தா எல்லாம் நிறைவாக இருந்தது. அந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாக இருக்குன்னு சொல்றார். அப்போ என்ன சீர் இருந்துச்சு அவங்ககிட்ட? ஏராளமான சீர் இருந்துச்சு. அது இப்போ இல்லை. அப்போ இருள் என்று சொன்னால் இல்லாமை, தரித்திரம், இழப்பு, நோய், உறவுகளுடைய பிரிவு, பயம், சுயநீதி. அப்போ என்ன சீர் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா எதெல்லாம் வாஷ் அவுட் ஆனதுன்னு தெரியும். அப்போ என்னென்ன சீர் அவங்ககிட்ட இருந்துச்சு? அவர் முன்னாடி இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடு, 500 கழுதைகள், திரளான வேலையாட்கள். ஹலோ, 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடு, 500 கழுதை, மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரர்கள். பாருங்க, கிழக்கத்திய புத்திரரில் எல்லாரிலும் ஹையில் இருக்கிறார். பாதத்தை நெய்யினால, நீங்களாம் நானும் எதில் உங்கள் பாதத்தை கழுவுவீங்க? கொஞ்சம் யோசிச்சுப்பார். உங்கள் பாதத்தை, என் பாதத்தை எதனால் கழுவுறோம்? தண்ணியவே பார்த்து கழுவு. டேய், தண்ணி இருக்கிறதுக்கு தண்ணி இவ்வளோ எதுக்குறா சிந்தர அப்படின்னு கூட சொல்லலாம். தண்ணியை கழுவுணும். ஆனால் யோபு சொல்கிறாரு, நான் நெய்யினால் கழுவுனேன். எனக்கு எண்ணெயெல்லாம் போய் 1/2 லிட்டரு 1 லிட்டர் எல்லாம் வாங்கலை. அவர் பாறையிலிருந்து கண்மலிருந்து அப்படியே நேராக ஒரு பைப் போட்டு வீட்டுக்கே வச்சுட்டாராட்டாக்குது. நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கு. என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். நல்லா சொல்ற, வெளிச்சத்தின் வாழ்க்கை, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து. ஒரு செல்வ செழிப்பான சீர்மிக்க பிள்ளைகளாக இருக்கிறாங்க. 7 குமாரர், 3 குமாரத்திகள், எல்லாம் ஜம்முன்னு இருக்கிறாங்க. எவ்வளவு சீர் இருந்துச்சு. இப்போ பாருங்க, இவன் நினைக்கிறான் உபத்திரவத்தில் எல்லாத்தையும் இழந்து புண்கள் ஆயிடுச்சு, ஓட்டெடுத்து சுரிஞ்சிட்டு நோய் வந்துருச்சு, எல்லாம் விலகி போயிட்டாங்க, உறவுகள் எல்லாம் போயிருச்சு, இருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் விலகி போயிட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான். அப்படி இருக்கிற நேரத்தில் யோபு நினைக்கிறது, அப்பேற்பட்ட ஒரு சீரில் வாழ்ந்தனே, அந்த சீர் வாழ்க்கை எனக்கு இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும்.
ஆனால் தேவன் எப்படி திரும்ப யோபுவை வாழ வைத்தார்? இங்கே பாருங்க, யோபு எப்படி இந்த இருளை கடந்து போனான் பாருங்க. நீங்கள் அந்த அதிகாரத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா, தான் செஞ்ச நன்மையான காரியத்தையெல்லாம் சில நான் கரெக்டு, தேவன் எனக்கு இப்படி செஞ்சிட்டார் அப்படிங்கிற எண்ணத்தை தான் அநேக நேரத்தில் யோபு மனசில் வச்சுக்கிட்டார். இதெல்லாம் படிச்சிங்கன்னா, நான் குருடனுக்கு கண்ணாக இருந்தேன், முடவனுக்கு காலாக இருந்தேன், நான் ஏழைகளுக்கு ரொம்ப நீதி உள்ளவனாக இருந்தேன், அப்படி இப்படின்னு வரிசையாக அடிக்கிட்டே வருவார். ஏதோ தான் கரெக்டான மாதிரியும் யார் தப்பான மாதிரியும், தேவன் தப்பான மாதிரி ஒரு பிக்சரை ஒரு சில நேரத்தில் எடுத்து காட்டிகிட்டே வர மாதிரி, தான் புத்திமான், தான் ஞானி அப்படிங்கிற மாதிரி. தேவன் அதை எல்லாம் பொறுமையாக கேட்குறார். பொறுமையாக கேட்டு அப்புறம் கடைசியில் சொல்கிறார், வா யோபு இங்கே வா, என் முன்னாடி வந்து நெல், நான் என்ன எல்லாத்துக்கும் தீங்கு செய்கிறவன மாதிரி நீ நினைக்கிறியா, நீ சொல் அப்படின்னு கேட்டோன்னா அவன் உதறிட்டான். ஆண்டவரே, நான் நீசேன், நான் இனிமேல் பேசலை, என் 2 கையினால் என் வாயை பொத்திக்கிறேன். அப்புறம் சொல்கிறார், எனக்கு அறியாததும் என் புத்திக்கு எட்டாததும் எனக்கு புரியாததுமாக அழப்பிட்டேன், இனி நான் பேசவில்லை அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டான். சரண்டர் ஆனதுக்கப்புறம் தேவன் வந்து ஒரு சில காரியத்தை பேசுகிறார். நான் யோபு பேசுனது போல் பேசலை, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கடிந்து கொண்டார். கொடுந்து முடிச்சோன்னே தன் மேலே இருந்த கண்ணை எடுத்து யோபு எப்போ மற்றவர்கள் மேலே வச்சா அப்படியோ அப்பவே கர்த்தர் ரெமடியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். வேதம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான், தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினார். வாவ்! இப்ப கண்ணு தம்மாலேயே வச்சான், கஷ்டத்தை கொடுத்ததெல்லாம் கத்தர் கத்தர் அப்படிங்கிற மாதிரியே நினைவு இருந்துச்சு. நான் பிறவாமல் இருந்தால் நலவா இருக்கும், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், நான் யாருக்கு துரோகம் பண்ணேன், நான் யாருக்கு கெடுதல் செஞ்சேன், என்னால் வாழ்ந்தவர்கள் தான் ஏராளம் அப்படின்னு சொல்லி அப்படியே அடுக்கிட்டே போகிறான். அப்போ நார் ஒன்று வந்தது, புரிஞ்சுக்கிட்டாரு, வாயை பொத்திக்கிட்டாரு. எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் அறியாததையும் நான் அழப்பிட்டேன், ஆண்டவரே என்னை நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தோன்னே இப்போ தன்னை பார்க்கிற, தன்னுடைய சுயநீதி பார்க்குற கண்ணை எடுத்து மற்றவர்களுடைய நன்மைக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டார். ஆமென். அந்த நெருக்கத்தின் வேளையில் யோபுனுடைய அந்த விருப்பம் என்னன்னா, நான் முந்தின சீர் இருந்தால் எனக்கு நன்மை என்று சொன்னால், ஆனால் இவர்கள் எப்பொழுது மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாரோ அப்போ கர்த்தர் வேதம் சொல்லுது, தேவன் அவன் முன்னிருந்ததை பார்க்கிலும் இரட்டத்தனையான நன்மைகளை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இவன் நினைச்சது அந்த சீர் இருந்தா போதும், ஆனா தேவன் கொடுத்தது அதற்கு மேல. அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன். அவர் அருளின வெளிச்சம் நாம நினைப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருசுங்க. அதுக்கும் பார்க்கலாம், 7000 ஆடுகள் இல்லை 14000 ஆடுகள், 3000 ஒட்டங்கள் இல்லை 6000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடு இல்லை 1000 ஏர்மாடு, 500 கழுதைகள் இல்லை 1000 கழுதைகள். பிள்ளைகள் எல்லாம் மறுபடியும் பிறந்தார்கள், குமாரத்திகள் பிறந்து வேதம் சொல்லுது, அந்த பட்டணத்தில் யோபுவின் குமாரத்திகளை போல சௌந்தரியவான் ஒருவரும் இல்லை. அந்த அளவுக்கு பதிவு செய்யப்பட்டது. எப்படி இருளை கடந்து போனார். என்றைக்கு சுயநீதியிலிருந்தும் நான் என் வாழ்க்கை அப்படிங்கிறதுலிருந்தும் கர்த்தர் என்ன நினைக்கிறார் என்பதை குறித்த அறிவு வந்துருச்சு, அதிலிருந்து விடுதலை ஆயிட்டான். ஆமென். நான் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை ஒரு காலத்தில் நான் நல்லா இருந்தேன், இப்பெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, இந்த சூழ்நிலை எனக்கு பிடிக்கல, எல்லாமே இழந்தது மாதிரி இருக்குதுன்னு நினச்சா, இந்த காலையில் இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற சீரை பார்க்கிலும் பல மடங்கு அதிகமான நற்சீரை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிற அந்த வெளிச்சமே உங்களை சந்திக்கிற அத்தனை இருளையும் போக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிற வெளிச்சம். ஆமே. இந்த காலை வேளையில் அதை மறந்துடாதீங்க, நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, எல்லாமே இழந்துட்டேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை குறித்து வச்சிருக்கிற நோக்கம் பெருசு.
ஒன்றே ஒன்று செய்யுங்க, நீங்கள் கண்டதை பேசாதீங்க, கண்டதை உளராதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை போட்டு அப்படியே மூளையில் போட்டு அலசி ஆறாதீங்க. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், உம்முடைய வசனம் எங்கள் வாழ்க்கைக்கு எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் சார்ந்து கொள்கிறேன். உம்முடைய வசனம் எங்களை அங்கே சந்திக்கிற எல்லா இருளையும் வெளிச்சமாக்கட்டும். ஆண்டவரே, யோபுவுக்கு நீர் வெளிச்சத்தை கொடுத்தீர், எங்கள் வாழ்க்கையிலும் நீர் வெளிச்சத்தை கொடுக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வேதாகமத்தில் நீங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், தீர்க்கதரிசியாய், ராஜாவாய், பிரதான ஆசாரியர்களாய், நியாயாதிபதிகளாய், முற்பிதாக்களாய் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் வாழ்வில் இருளை எப்படி கையாண்டார்கள், எப்படி இருள் அவர்களை விட்டு போனது, எப்படி இருளிலே வெளிச்சத்தை உடையவர்களாய் மாறினார்கள். வேதம் முழுவதும் அதுதான் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. வேதம் முழுவதும். யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்துங்க, மோசேயுடைய வாழ்க்கை எடுத்துங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, நியாயாதிபதிகள் வாழ்க்கை எடுத்துங்க, ராஜாக்களுடைய வாழ்க்கை எடுத்துங்க. தேவன் அவர்களை அழைத்தார், முன்குறித்தார், அபிஷேகித்தார். ஆனால் அவர்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு சின்ன சின்ன வெற்றிடங்களும் வெறுமைகளும் இருளும் அப்படி வந்து மோதிச்சு, இடையில இடையூறு ஏற்படுத்தினது. ஆனால் அந்த இருளோடையே அவர்கள் இருந்து விடவில்லை, அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றினார்கள். ஆமென். அவர்கள் நமக்கு திருஷ்டாந்தமா இருக்கிறாங்க. யோபு ஒரு திருஷ்டாந்தம். யோபு செல்வ செழிப்பாய் இருந்தார், எல்லாவற்றையும் இழந்து அந்த சீருள்ள நாட்கள் இருந்தால் நன்றாயிருக்குமே நினைத்தார். ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அந்த தேவன் அவன் இருக்கிற நினைத்த சீரை காட்டிலும் 2 மடங்கு சீரினால கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த தேவன் இன்றைக்கு நமக்கும் நற்சீர் பொருந்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் இழந்துருச்சு, இதையெல்லாம் இழந்துட்டேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்படி இப்படின்னு நினைக்காதீங்க. கடந்த காலத்தில் இருக்கிற செல்வ செழிப்பை நினைத்து இது மனசில் வந்து ரொம்ப ஆதங்கப்படாதீங்க. கர்த்தர் வைத்து கொண்டு இருக்கிற வைக்க போகிற கண்மைகளை கடந்த காலத்தை விட நன்மையானது. இதுதான் கிறிஸ்துவத்தின் சாராம்சம், கிறிஸ்துவத்தினுடைய மகிமை. அது நல்லா இருந்துச்சு, இது நினைச்ச கடந்த காலத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுவீர்கள் என்று சொன்னால் தேவன் நிகழ்காலத்தின் தேவன், எதிர்காலத்தின் தேவன் என்பதை நீங்கள் உதறி தள்ளுகிறீர்கள், நீங்கள் அதை நிராகரிக்கிறீர்கள். இல்லை, கடந்த காலத்தின் சீரை பார்க்கிலும் கர்த்தர் எங்களை இப்பொழுதும் எதிர்காலத்திலும் வைக்கிற சீர் பெருசு. அந்த வெளிச்சம் பெருசு. நான் வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்பேன். ஆமென். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்போம். மறக்க வேண்டாம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் கடந்த காலத்தை காட்டிலும் நான் எதிர்காலத்திலும் சரி இப்பவும் சரி நான் நல்லா இருப்பேன், ஆசீர்வாதமாக இருப்பேன், செழிப்பாக இருப்பேன், நிறைவாக இருப்பேன், 2 மடங்கு நன்மையாக இருப்பேன், ரெகோபோத்தின் நன்மையாக இருப்பேன். எஸ், அதை ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை நினைச்சு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் இந்த மார்ச் மாசத்திலிருந்து அவைகள் துவங்குவதாக, அந்த எண்ணங்கள் எழும்புவதாக, இருள் விலகுவதாக. ஆண்டவர் வந்து விளக்கை ஏற்றி வைக்கிறவர், விளக்கை அணைக்கிறவர் அல்ல, அல்லது மங்கி எரிகிற அதோடைய நிறுத்தி விடுகிறவர் அல்ல. அவர் மங்கி எரிகிறதை தூண்டி எழுப்பி பிரகாசிக்க செய்கிற தேவன். ஆமென். ஆமாம், அப்பேற்பட்ட தேவனை நாம் நம்பி இருக்கிறோம், அப்பேற்பட்ட தேவனுடைய வழிகளிலே பின்பற்றுகிறோம், அவருக்கு பின்னாக செல்கிறோம். அதை மறக்க வேண்டாம். அவர் ஒருபொழுதும் விளக்கை அணைக்கிறவர் அல்ல, உபயோகமற்ற விளக்கு அப்படின்னு சொல்லி அவர் விட்டு விடுகிறவர் அல்ல. உபயோகம் இல்லை என்றாலும் உபயோகப்படுத்துகிறவர். ஆமென். செயல்படாமல் இருந்தாலும் செயல்பட வைக்கிறவர். எல்லாராலும் தள்ளப்பட்ட விளக்காய் இருந்தாலும் அதை தன் கரத்தில் எடுத்து பற்ற வைக்கிறவர். எத்தனை இருள் இருந்தாலும் இருளை வெளிச்சமாய் மாற்றி, இருளை அகற்றி வெளிச்சமாய் மாற்றுகிறவர். அப்பேற்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இந்த மார்ச் மாதத்தில் அப்பேற்பட்ட தேவனுடைய மகத்துவத்தை, உண்மைத்தன்மைகளை, சத்தியத்தை, அவருடைய இரக்கத்தை எண்ணி பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இந்த மாதத்தில் ஒருவேளை நான் மங்கி எரிஞ்சு கொண்டிருந்தனால் அவர் என் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வார், பட்டம் பகலை போல பிரகாசிக்க செய்வார். ஆமே. நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும்
அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இன்னொரு பகுதிக்கு உங்களை கொண்டு சொல்கிற எல்லாத்துக்கும் பரிச்சயமான பகுதி. கடந்த வாரத்தில் கூட நான் அதை டச் பண்ணிட்டு அப்படியே போனேன். இன்றைக்கு அந்த பகுதியில் போய் ஒவ்வொரு வசனமாக படித்து அந்த இடத்துல கர்த்தர் நமக்குன்னு வைத்திருக்கிற வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்தை பார்க்க போகிறோம். ஆமென். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமிலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், வெளிச்சத்தை பெற்ற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். நாம் வீட்டை விட்டு நம்ம வெளியே போகிறோம், வீட்டுக்குள்ளே வரோம், வெளியூருக்கு போகிறோம், தன்னுடைய இருப்பிடத்திற்கு வருகிறோம். சரி, பேர்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு ஒரு இடத்துல போயிட்டு திரும்பி வரும்பொழுது நம்ம போகும்பொழுது இருந்த அந்த அமைப்போ அந்த பாதுகாப்போ அந்த நன்மைகளோ இல்லாமல் எல்லாமே நிக்கிரகம் பண்ணப்பட்டது போல, அழிக்கப்பட்டது போல, சுட்டெரிக்கப்பட்டது போல ஒரு சூழ்நிலை இருந்தால் எப்படி அப்பேற்பட்ட இருளை வெளிச்சமாக்குவது? சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று கேட்பதை விட இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற வெளிச்சம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல கூட நீங்கள் இருளை இருக்க விட மாட்டீர்கள். ஆமேன். ஒவ்வொரு முறையும் சொல்லுங்கள், ஒவ்வொரு முறை வீட்டை விட்டு வெளியே போகும்போது, வேலைக்கு போகும்போது, வரும்பொழுது கர்த்தருடைய கரம் எங்கள் மேலே இருக்கிறது, தெய்வத்தினுடைய பாதுகாப்பு எங்கள் மேலே இருக்கிறது, தேவ தூதர்களின் பாதுகாப்பு எங்கள் மேலே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? சங்கீதம் 121 எல்லாம் நினச்சி கூறுங்க, மனசில் நினச்சி ஜெபம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க, வீட்டை விட்டு உள்ளே வாங்க. பொருட்கள் மேலே, உடைமைகள் மேலே, எல்லாவற்றின் மேலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பதனால வெளிச்சத்தின் வசனங்களை வீட்டின் மேலே, பொருட்கள் மேலே, பிள்ளைகள் மேலே, உடைமைகள் மேலே, நம்முடைய எல்லா எங்கிலும் நம்மளுடைய எல்லா காணியாட்சிக்குட்பட்ட அத்தனை காரியத்தின் மேலும் கர்த்தருடைய பாதுகாப்பின் வெளிச்சம் இருக்கிறது. ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் வீட்டு விட்டு வெளியே போது ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் காலை தள்ளாட ஓட்டார். என்னை காக்கிற தேவன் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? இப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகள் இப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு போகிறோம், இப்படி தான் விசுவாசிக்கிறோம், இதையெல்லாம் பேசுகிறோம். உண்மை. ஒருவேளை அப்பேற்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்துட்டு போயிட்டு நாம் திரும்பி வரும்பொழுது அதற்கு நாம் ஜெபித்த ஜெபத்திற்கு எதிராய் ஒரு சில காரியங்கள் நம்ம கண்ணில் பட்டா அதை எப்படி கையாளுவது? ஆமென். தேவன் சொல்றார், நான் இருளை வெளிச்சமாக்குவேன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ற? தேவன் என் விளக்கை ஏற்றுகிறவர், விளக்கை அணைக்கிறவர் அல்ல, விளக்கை அப்படியே டப்பாவை போட்டு மூடுகிறவர் அல்ல. அவர் பற்ற வைத்தார் என்றால், தாவீதை அபிஷேகித்தார், சமஸ்த இஸ்ரவேலுக்குள் அவனை தெரிந்தெடுத்தார். இந்த சம்பவத்துக்கு முன்னாலேயே ராஜாவாய் அவர் தலையிலே தைலம் ஊற்றப்பட்டு விட்டது. நீ சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நீதான் ராஜா என்று அவர் பிரகடனப்படுத்தி விட்டார். ஆனாலும் அநேக எதிர்ப்புகளும் சில தேவையில்லாத சிக்கல்களும் சிக்லாவில் இருக்கும் பொழுது வந்தது. அதை எப்படி தாவீது ஹேண்டில் பண்ணார்? வாவ். அப்போ நாமும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், நம்ம வாழ்க்கையிலும் சில எதிர்மறையான சிக்லாக் என்கிற அந்த சிக்கல்கள் வரும்பொழுது அதை எப்படி இருளை வெளிச்சமாக்குவது, அந்த பிரச்சனைகளை ஜெயம் எடுப்பது,
அப்பேற்பட்ட எதிர்மறையான சூழலை எப்படி சரியாய் கவனமாய் கையாளுவது? ஆமென். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் வெளியே போயிட்டாங்க. போயிட்டு வரதுக்குள்ள வீட்டை பார்த்தா அவங்க தங்கி இருக்கிற அத்தனை இடமும் சூறையாடப்பட்டது, தீயினால் சுட்டரிக்கப்பட்டது. அதை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே மிகப்பெரிய ஷாக், அதிர்ச்சி. சரி, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாரு? அடுத்த வசனம் பாருங்க. அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். சொல்லுங்க, ஒருவரையும் கொன்று போடாமல். எல்லாரும் சொல்லுங்க, ஒருவரையும் கொன்று போடாமல். ஒருவேளை எதிரியோ வியாதியோ விபத்தோ தேவையில்லாமல் உபத்திரமோ எந்த ஒரு எதிர்மறையான சூழ்நிலை என் வாழ்க்கையில் குறுக்கிட்டாலும் அந்த எதிரி கையில் நான் சாக மாட்டேன். எதிரி என்னை தொடக்கூடாது, வியாதி என்னை தொடர்ந்து சாகக்கூடாது, அது இது என் உயிரை எடுக்கக்கூடாது. நான் எப்போ கர்த்தர் எனக்குன்னு என்ன வச்சிருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரை என் ஜீவனை ஒருவரும் தொட முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜீவன், என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவோடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது, அவருக்குள்ள மறைந்திருக்குது. பிடிச்சிட்டு போனது உண்மைதான், அடிமையாய் போனது உண்மைதான், ஆனால் கொல்லக்கூடாது. யோபுக்கிட்ட அதான் சொல்ற, ஏய் ஏதாவது ஒன்று பண்ணுறியா, எல்லா பொருளையும் எடுத்துட்டியா, சரீரத்தை கூட வியாதினால் வந்துக்கிட்டா, ஜீவன் என் கையில் இருக்குது, ஜீவனை தொடாத. ஹலோ, நம்முடைய உயிர், நம்முடைய வாழ்வு அவருடைய கரத்தில் அலங்காரமாக இருக்கிறது. அவருடைய சித்தம் இல்லாமல் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எதிரியின் பாளையத்தில் இருக்கலாம், இருளில் இருக்கிறான், ஒழுங்கின்மையாக இருக்கிற சில காரியத்தில் எதிர்மறையான சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் காரணம் இல்லாமல் என் ஜீவனை எடுப்பதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது. அவருடைய சித்தமாக இருந்தால் ரத்த தாத்தியை மறிக்கலாம். ஆனால் எதிரி என்னை அழிக்கணும்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஆமென். எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறான், ஆனால் ஒருவரையும் கொல்ல தேவனுடைய கரம் அனுமதிக்கவில்லை. அவங்க மேலே ஒரு பாதுகாப்பு. அடிமையாக தான் போகிறாங்க, அவங்க என்ன வேணால் செய்யலாம், ஆனால் கொல்ல முடியாது. எத்தனை பேர் அப்பேற்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக, எந்த உபத்திரமாகட்டும், எந்த சவாலாகட்டும், பிரச்சனையாகட்டும், இது இருதயத்தை வலுவிழக்க செய்ய முடியாது, என்னை அப்படியே பேதலிச்சு போக செய்ய முடியாது, என்னை அப்படியே தடுமாறி புலம்பி அழுது ஒப்பாரி வைக்க செய்ய முடியாது. என் ஜீவன் அவருடைய கரத்தில் இருப்பதுனால கர்த்தர் என் போக்கையும் வரத்தையும் காப்பாற்றுவார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவது இல்லை. ஆமென். ஒருவேளை நம்ம ஜெபிக்கலாம், பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது அப்படிங்கிற ஜெபத்தை செய்யலாம். ஒருவேளை இப்படி எதிரியின் கையில் சிக்கிட்டா, ஒருவேளை வியாதி என்னை தாக்கிருச்சு, சளி என்னை தாக்கிருச்சு, காய்ச்சல் கிருமி தாக்கிருச்சு, என்ன பண்ணுறது? ஆண்டவரே, வியாதி படுக்கையிலிருந்து நீர் மாற்ற வல்லவர். நீங்கள் ஒரு ட்ராக் உங்களை டச் பண்ணி ஒரு மாதிரி பண்ணுச்சுன்னா அடுத்த ட்ராக்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு வழி அடைச்சா நமக்கு எத்தனை வழி இருக்குது? 7 வழி இருக்குது. அப்போ இன்னொரு வழி என்ன? அந்த வழியில் சொல்லுங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தரின் செய்கையை விவரிப்பேன், வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றுவார். அந்த ட்ராக் எடுத்துக்கலாம். அந்த வாக்குத்தத்தங்கள் உரிமை பாராட்டுங்க. ஆமென். ஒருபொழுதும் எல்லாம் முடிஞ்சது அவளைதான் சொல்லி எதிரியின் பாளையத்தில் வாயை திறந்து சொல்ல மாட்டேன். ஆமென். என் வாழ்க்கைக்கு தெரியாம எதிரி திட்டமிட்டு சதி செய்து என் வாழ்க்கையை அழிக்கலான்னு நினைச்ச ஆமானுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவன் மேல திரும்ப பண்ணினதை நான் நினைவு கூறுவேன். ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன் அப்பேற்பட்ட தேவன். என் நாலேஜுக்கு அப்பாற்பட்டு, என்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்டு, அறிவுக்கு அப்பாற்பட்டு, என் சிந்தனைக்கு அப்பாற்பட்டு, என் வாழ்க்கையின் வீழ்ச்சிக்காக, என்னுடைய மரணத்திற்காக, அழிவுக்காக, என்னுடைய சாவுக்காக திட்டமிட்டு எத்தனை பண்ணி கொண்டிருக்கிற எதிரியின் பாளையத்தில் கூட தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த அழிவை எனக்காக வைத்தார்களோ அதே அழிவில் அவர்கள் சிக்க வைக்க அவர் வல்லவர். ஆமென். அதெல்லாம் மனசில் வைங்க. அதனால் ஒரு இடத்துல கூட
மனசு விட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சாட்டா? இல்லைப்பா, இந்த இடத்துலேருந்தும் தழைக்கச் செய்வார், துளிர்க்கச் செய்வார், இந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றுவார். ஆமென். சத்தமாக ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் ஒருபொழுதும் உலகத்தின் போக்கோடே நான் போக மாட்டேன், நான் அழிய மாட்டேன். கர்த்தர் எனக்குன்னு வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிற நல்ல சுகத்தோடு, நல்ல ஆரோக்கியத்தோடு, நல்ல பலத்தோடு இருப்பேன். ஒருவேளை நெடுங்காலமாக என் சரீரத்தில் பலவீனம் என் மைண்டு டிஸ்டர்பன்ஸ் அதெல்லாம் வேரோடு பட்டு போக செய்வார். எந்த கிருமியாகட்டும், எந்த பாக்டீரியாவாகட்டும், எந்த நோயாகட்டும், கர்த்தர் இந்த சரீரமாகிய ஆலயத்தில் அந்த கிருமிக்கு ஒப்பு கொடுக்காமல் அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக எனக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுப்பார். அதை வைங்க, அதை மனசில் வைங்க. ஐயோ இப்படி வந்துருச்சு, அப்படி வந்துருச்சு, அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்க வேண்டாம். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது சின்னவர்கள் பெரியவர்கள் ஆடு மாடு என்ன உடைமைகளோ ஒன்றும் இழக்க மாட்டேன், அத்தனையும் எனக்கு கிடைக்கும். ஆமென். சின்னவங்க பெரியவங்க அத்தனையும் சூறையாடிட்டு போயிட்டான், அப்படியே வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படி. ஆனால் ஒன்று கூட கிடையாது. ஆமென். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட இருள், இப்பேற்பட்ட எதிர்மறையான சூழ்நிலை வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அதோ அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதென்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்தைகளும் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்கள் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். சொல்லுங்க, சத்தமிட்டு. அழுகிறதுலேயே உண்மையான அழுகை இருக்குது, மாய்மாலமான அழுகை இருக்குது. ஆமென். ஆமென். உண்மையான அழுகைக்கு உடனடி பதில் உண்டு. ஏன்னா ஆமீனை காணோம். மாய்மான அழுகைக்கு அது ஜிந்துபாத் கதை மாதிரி நீட்டிகிட்டே போகும். உண்மையான அழுகைக்கு கர்த்தர் உடனுக்குடன் பதில் கொடுக்கிறார். உன் கண்ணீரை நான் துருத்தியில் வச்சிருக்கிறேங்கிறார். ஆமென். பாருங்க, அது அவரவர்களுக்கு தான் தெரியும். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அவங்க உண்மையாக அழுகிறாங்களா, பொய் அழுகிறாங்களா, நடிக்கிறாங்களா, நடனம் ஆடுகிறார்களா, யாருக்கு தான் தெரியும்? அவரவர்களுக்கு தெரியும். வேதம் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு உத்தரவாதம், உண்மை அழுகைக்கு உடனடி பதில். எழுதி வச்சுக்கோங்க. ஆமென். என்ன ஒரு வேதனையோடு, உண்மையான வேதனை, சரியான வேதனை, சரியான பாரம், சரியான அந்த காரியத்தினுடைய அந்த தன்மை, அதனால உள்ளம் வெம்பி, உள்ளம் அப்படியே கசந்து கர்த்தரை நோக்கி, தெய்வமே கர்த்தாவே இந்த காரியத்தில் உம்முடைய தயவை காட்டுவீராக என்று சொல்லி அவருடைய சித்தத்தின் மகிமைக்காய் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் அதை கடந்து போகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. உங்கள் மனசில் வச்சுக்கங்க. காரணம் இல்லாமல் நம்மக்கிட்ட 1000 தப்பு வச்சுக்கிட்டு அப்படியே அழுது அதை இதையும் மேக்கப் பண்ணுனா நம்ம எப்போ திருந்துறோமோ மாற்றிக்கொள்கிறோமோ அது வரையும் கர்த்தர் வெயிட் பண்ணுவார். உங்களைய மாற்றிக்கொள்ளாமல் உங்கள் கண்ணீருக்கு பதில் கிடையாது. நாம் மாற மாட்டோமாமா, நாம் அப்படித்தான் இருப்போமாமா, மற்றவங்க எல்லாரும் மாறணுமாமா, நான் அழுது ஜெபம் பண்ணுறேன், வாய்ப்பில்லை. எப்பொழுதுமே தன்னிடத்தில் பாருங்க, தன்னிடத்திலேருந்து எதை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை மாற்றுங்க. வெளியே மாறுறாங்களோ இல்லையோ, நம்ம மாறுனா நம்ம கண்ணீருக்கு நமக்கு பதில் உண்டு. சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தங்களில் அவங்க ஜனங்கள், அவனோடு இருந்த ஜனங்கள், யுத்தத்துக்கு போன 600 பேர் இருக்கலாம், அத்தனை பேரும் பலன் இல்லாமல் அழுகிறாங்க, சொல்லி சொல்லி அழுகிறாங்க. ஒருவேளை தாவீதுகிட்ட சொல்லியிருக்கலாம், தலைவரே ராஜாவே நம்ம 600 பேர் போக வேண்டாம், ஒரு 200 பேர் இங்கே இருந்துக்கலாம், பாதுகாத்துக்கலாம், நம்ம போகலாம். அட இல்லைப்பா எல்லோரும் வாங்கப்பா போகலாம். இல்லைங்க என் குழந்த சின்னதாக இருக்குது, அவனுக்கெல்லாம் சில கடமைகள் செய்யணும், அப்படி இப்படின்னு ஏதோ உரையாடி இருக்கலாம். தாவீது சொல்கிற, இல்லை என் பின்னாடி வாங்க, நம்ம போகலாம் யுத்தத்திற்கு. ஒருவேளை தாவீது அவர்களை உற்சாகப்படுத்தி வாங்க போகலாம், இந்த ஒரு முறை போயிட்டு வந்துட்டு நம்ம எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கலாம். அதையெல்லாம் நினைவு கூர்ந்து அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க?
அழுதுருப்பாங்க. இப்படி சொன்னனே வேண்டான்ட்டார் இவர், நான் இப்படி சொன்னேன் அதுக்கு இப்படி செய்யலான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒருவேளை தாவீதின் மேலே ஒரு சின்ன மனஸ்தாபம் அந்த சூழலில் வந்திருக்கலாம். அதற்கு அடையாளமாய் கீழ்வசனம் பாருங்க. சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாவும் கர்மேல் ஊராளாகிய நாபாலின் மனைவியுமாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் தாவீதை அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இங்க பாருங்க, இதான் முக்கியமான அந்த இருளை சந்திக்கிற, எதிர்மறையான சூழ்நிலை சந்திக்கிற அழுகை, அந்த இடத்துல தாண்டொன்னா தேற்ற முடியாத அழுகை, அங்கலாய்ப்பு நிறைந்த அந்த சூழல்ல இப்போ கூடியிருக்கிற 600 பேரும், தாவீது தனியாக வந்துருச்சு, 599 பேரும் மனக்லேசம் அடைந்து, இவரை நம்பி வந்து என் வாழ்க்கை, என் குடும்பம் எல்லாமே நான் இழந்துட்டேன், என் பொருளை இழந்துட்டேன், என் பணத்தை இழந்துட்டேன், என் மனைவி இழந்துட்டேன், என் பிள்ளைகளை இழந்துட்டேன், என் ஆடு மாடுகளை இழந்துட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசில் வந்து கிளேசம் வந்துருச்சு. எல்லாத்தையும் இழந்துட்டுனேங்கிற அந்த மன வருத்தம், மன தாங்கல், மன வேதனை வந்த உடனே எல்லாருடைய பார்வையும் யார் மேலே போயிடுச்சு? தாவீது சொல்கிறேன், இவனால தான் என் இழப்புக்கு காரணம் இவன், என் குடும்பம் அழிவுக்கு காரணம் இவன். நான் அப்பவே சொன்னேன், ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லி தாவீதின் மேலே மனக்லேசம் அடைந்து கல் எடுத்துட்டாங்க. கல் எடுத்து யாரை கொல்லணும்னு நினைக்கிறாங்க? தாவீதை கொல்லணும். ஸோ அதன் மத்தியில் அந்த எதிர்மறையான இருள் நிறைந்த சூழ்நிலையில் தாவீது கர்த்தரோடு இணைந்து அந்த இருளை அழகாய் வெளிச்சமாக்கிறார். பாருங்க, இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை எப்படி கையாளுவது, எப்படி அதை பதட்டம் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் பேசுகிற, அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு அவன் பதில் சொல்லாமல் கர்த்தருக்குள் தன்னை சொல்லுங்க திடப்படுத்தினான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இது ஒரு கிறிஸ்தவருக்கு ரொம்ப முக்கியம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், வரங்களினால் இருக்கிறவர்களுக்கு இந்த ஒரு மனப்பான்மை ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு இக்கட்டில் எல்லாமே இழந்தது மாதிரி இருக்கலாம், நம்பிக்கையே அற்றுப்போன மாதிரி இருக்கலாம், எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கலாம், நடந்ததெல்லாம் நஷ்டம் மாதிரி இருக்கலாம், ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு 10 மடங்கு கீழே வந்த மாதிரி இருக்கலாம், தேவனே கைவிட்டது மாதிரி இருக்கலாம், எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சுங்கிற மாதிரி தெரியலாம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வது? வேதம் நமக்கு அழகாய் பதில் சொல்லுகிறது. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினார். அதனால தாங்க கடவுளுடைய வசனம் ரொம்ப முக்கியம். அவன் எப்படி திடப்படுத்தி இருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த சூழ்நிலையில், ஆண்டவரே நீர் அழைத்தீர் என்றால், நீர் அபிஷேகித்தீர் என்றால், இந்த சூழ்நிலையிலும் ஜெயம் எடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. கோலியாத்தை ஜெயித்தவன், மாபெரும் படைகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தினவன், அமிலேக்கர் ஆகட்டும், ஏமோதியர் ஆகட்டும், எமோரியர் ஆகட்டும், அத்தனை பெலிஸ்தேயர் ஆகட்டும், எல்லாத்தையும் ஜெயம் எடுத்த மனுஷன். ஆனால் இந்த 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 குடும்ப விஷயங்கள், இந்த உறவு விஷயங்கள் வரும்போது ரொம்ப ஹேண்டில் பண்ணணும். அங்கே எல்லாம் அடித்து தகர்த்திட்டு போயிட்டாருங்க. ஆனால் இது வேற, இந்த உறவுங்கிறது வேற, இந்த சூழ்நிலைங்கிறது வேற. இது அழகா இந்த இருளை வெளிச்சமாக்கணும். எல்லாருக்கும் உத்தரவாதம். கர்த்தர் நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார். அதை வந்து நம்மளுடைய சுயநலத்தினால அதை ஹேண்டில் பண்ண முடியாது, நம்முடைய மாம்சத்தினால ஹேண்டில் பண்ண முடியாது. தனக்கு இருக்கிற சுற்றி இருக்கிற சகல கொஞ்சம் வசதிகளை கொண்டு அதை நான் ஹேண்டில் பண்ண முடியாது. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்துகிறான். ஆண்டவரே
நீர்தான் சமஸ்த சிறுவேலுக்கு மேலே என் மேலே அபிஷேகத்தீரப்பா. நான் உண்மை நம்பி வந்தேன். ஒரு முறை ஒரு ஆட்டுக்குட்டியை சிங்கம் பிடிச்சிட்டு போகுது, நான் வாயை கிழிச்சேன். ஒரு ஆட்டுக்குட்டியை கரடி துரத்திட்டு போச்சு, அதையும் கொன்றேன். கோலியாத்து நிற்கும் பொழுதும் எனக்கு ஜெயம் கொடுத்தீர். சவுலின் கைக்கு என்னை தப்புவித்தீர். இன்றும் இந்த சூழ்நிலையிலும் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறீர். தனக்குள் தன்னை திடப்படுத்தினான். திடப்படுத்துவதற்கு கடந்த காலத்தில் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். அவர்களுக்கு எப்படி உதவி செய்தார், எப்படி காப்பாற்றினார், எப்பேற்பட்ட பேர் ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றினார். உங்களுடைய ஜீவன் விலையேற பெற்றதுனால சவுலின் கைக்கு தப்புவித்தார். கொஞ்சம் குறைய அவன் ராஜாங்கத்தில் இருக்கிறான், இவன் சாதாரண குடிமகன். எப்படி வேணா க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் கர்த்தர் தப்புவித்தார். ஒரு நோக்கம் இருக்குது. இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம். கொரோனாவில் எத்தனை பேர் செத்துட்டாங்க, எத்தனையோ பேர் விபத்தில் செத்துருக்கிறாங்க, எத்தனையோ பேர் மிஷினரி பணியில் போய் அங்கே இறந்துருக்கிறாங்க. சில பேர் எதிர்மறையான சூழ்நிலை பார்த்து நோய்கள் கிருமிகள் தாக்கக்கூடிய அந்த இடத்துல போய் ஆண்டவருக்காக இறந்துருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் நம்மளையெல்லாம் அதற்கு தப்புவித்து காப்பாற்றி நம்மளை அபிஷேகித்து ஆசீர்வதித்து சகல நன்மைகளையும் கொடுத்து நமக்குன்னு ஒரு தனித்துவத்தின் அடையாளத்தை கொடுத்து ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவரே அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அதை எப்படி சீர் செய்யணுமோ ஸ்திரப்படுத்தணுமோ அப்படி செய்ய வேண்டும். அதற்கு உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். அங்கே உங்கள் தவற்றை மறைக்கிறதுக்காகவோ உங்களை நியாயப்படுத்தி பார்க்கறதுக்காகவோ அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு 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 சீனை கிரியேட் பண்ணி காரியங்களை செய்திருந்தால் அந்த இடத்துல தாவீதினால சகலமும் திருப்பி கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவன் அப்படி இடமே கொடுக்கல. பிரசங்கி சொல்லுகிறார் 7:14, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய், தீர்மானம் எடுத்துறாத. சில நேரத்தில் டென்ஷன்ல பதட்டத்தில் எடுக்கிற தீர்மானம் வாழ்நாள் ஃபுல்லும் நாசமாயிருது. உணர்ச்சி வசப்பட்டு சூழ்நிலைகளை பார்த்து நடக்கிற நிலைமையை பார்த்து நாம் எடுக்கிற ஒரு தீர்மானம் மிகப்பெரிய அழிவின் பாதையை நோக்கி போகிறது. இருளை வெளிச்சமாக்காமல் இருளை காரிருளாய் மாற்றிக்கொள்ளுகிறோம். தேவன் அதை விரும்பல. பதட்டப்பட்டு காரியத்தை கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தின என்று சொன்னால் உள்ளுக்குள்ள அவன் மனரம்மியமா உள்ளுக்குள்ள நிறைவாய் முழுமையாய் கர்த்தரை சார்ந்து அவருடைய வழிநடத்துதலை சார்ந்து அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு தன்னை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறான். வெளியே 1000 எதிர்ப்புகள் வருது, சலசலப்புகள் வருது, வெளியே 1000 குற்றச்சாட்டுகள் வருது. அதன் மத்தியில் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்துகிறான். தன்னை நியாயப்படுத்தி பேசுவோ அவங்க வார்த்தைகளுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கவோ அதுக்கெல்லாம் நான் பதில் வச்சிருக்கிறேங்க, அதை நான் கரியா சொல்லிடுறோம் அப்படி என்று சொல்லாமல், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய நோக்கம் என்ன, இதிலிருந்து நான் என்ன கையாள வேண்டும் என்பது, எப்படி கையாள வேண்டும் என்பதை அவருக்குள் தன்னை திடப்படுத்தினான். தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நெருக்கடியான வேளையில் மனசை ஆசுசப்படுத்திட்டு தேவ சமூகத்துக்கு போகிறான். அடுத்த வசனம் பாருங்க. திடப்படுத்தி கொண்டான். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியாத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியாத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இங்கே பாருங்க, அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கர்த்தர் இந்த சூழ்நிலைக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு மனசை விட்டு கொடுத்தான். அதுதான் திடப்படுத்தினதுக்குண்டான ரிசல்ட்டு. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான் என்பதை எப்படி வெளியரங்கப்படுத்துகிறான்? டக்குன்னு ஆசாரியனாகிய அந்த எலியாசரை கூப்பிட்றாரு. அபியாத்தாரை கூப்பிட்டு அந்த ஏபோத்தை எடுத்துட்டு வா. ஏபோத் என்பது பிரதான ஆசாரிகள்
மேலே போட்டுக்கிற ஒரு மேல் சட்டை. அதில் வந்து 12 கற்கள் இருக்கும், 3 3 4. அந்த வஸ்திரத்தை போட்டு அந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணும்போது போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு சிக்னல் கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த ஒரு வேளை அந்த 12 கற்கள் வெளிச்சம் அடிக்கும். அந்த ஒரு காரியத்தில் வெளிச்சம் அடிச்சதுன்னா போகலான்னு அர்த்தம், இன்னொரு காரியத்தில் வெளிச்சம் அடித்தா போக வேண்டான்னு அர்த்தம். ஸோ இவன் ஏபோத்தை போட்டு அதுக்கு முன்பாக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கிது, நீ போ, நீ அதை பின்தொடர்ந்து போ, பிடித்து கொள்வாய், பின்தொடர்ந்து போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய், பின்தொடர்ந்து போ, இப்பொழுது காண்கிற அந்த இருளை நீ வெளிச்சமாய் மாற்றுவாய், தேவன் உன் விளக்கை ஏற்றி வைப்பார். ஆமென். ஸோ பின்தொடர்ந்து கர்த்தருடைய தெளிவான வழி நடத்துதல், அவருடைய அற்புதமான சித்தம் கிடச்சிருச்சு. கிடைச்சோன்னே தயாராகிட்டான். சரி அப்பா, இன்னும் இப்போ மீதியெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம், இப்போ வாங்க பின்தொடர்ந்தலாம், அங்கே போகலாம். யார் யார் வரீங்கன்னு சொன்னால் அத்தனை பேர் ரெடியாக இருக்கிறான், 600 பேர் ரெடியாக இருக்கிறான். சரி வாப்பா அப்படிங்கிறான். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்து 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனதுபடியினால் பேசோர் ஆற்றில் கடக்க மாட்டாமல் அப்போ 600 பேர் இப்படி போகும்போது 200 பேருக்கு கொஞ்சம் டயர்டாயிடுச்சு, யுத்த களைப்பு வந்துடுச்சு, ரொம்ப நாள் முடியல, பலனற்று போயிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, அப்பா நாங்கள் இங்கேயே தங்கிக்கிறோம், எங்களால் முடியல அப்படின்னு சொன்னால், சரிப்பா பாருங்க, ஒரு 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 எதிர்மறையான சூழல் நடந்துருச்சு, எல்லாம் சூறையாடிட்டு போயிட்டாங்க. அந்த எதிர்மறையான சூழ்நிலையின் நிமித்தம் அடுத்தது கூட இருக்கிற 600 பேரும் விரோதமாக பேசுகிறாங்க. அப்படி அவங்க பேசுகிற காரியத்தில் தவறாக முடிவெடுக்கல, ஒரு தவறு நடந்துருச்சு. அடுத்த காரியத்தை நன்மையான விதத்தில் கொண்டு செல்வதற்கு தவற்றின் மேலே தவற்று செய்யாதபடி தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக்கிட்டான். இன்றைக்கு இந்த இடத்துல அநேகர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஒரு தவறு நடந்துச்சுன்னா அடுத்து தேர்ந்தெடுக்கிறதும் தப்பாக எடுத்துடுறாங்க, அதுக்கப்புறம் தப்பாகவே எடுக்கிறாங்க. அது எங்கேயோ கொண்டு போய் நம்மளை சிக்க வைத்திருது. இல்லை, ஒரு தவறு நடந்துருச்சா அதிலிருந்து எப்படி வெளியே வருவது, அதை எப்படி சீர் செய்வது, அதை எப்படி சரியாய் மாற்றி அதுக்கப்புறம் கர்த்தருடைய சித்தம் என்ன, எந்த இடத்துல நம்ம பயணிக்கலாம் என்பதை குறித்த கர்த்தருக்குள் திடப்படுத்துகிற அந்த வெளிச்சம் நமக்கு தேவை. தவறு மேலே தவறு செஞ்சிடாதீங்க, அதை மூடி மறைக்கிறதுக்கு இன்னொரு தவறு செய்யாதீங்க, அதை மூடி மறைக்கிறதுக்கு இன்னொரு தவறு செய்யாதா, அதுக்கு முடிவில்லை, அதனுடைய பிரச்சனைக்கு முடிவில்லை, அப்படியே போயிட்டே தான் இருக்கும். தாவீது வந்து பார்க்குறான், எல்லாம் சூறையாடிட்டு போயிடுச்சு, அழுகிறான், கூட இருக்கிறவங்கள எதிர்க்கிறாங்க. உடனே தாவீது வந்து, என்னப்பா என்னையவே குறை சொல்கிறீங்களா, இவ்வளோ நன்மை செஞ்சேன், இவ்வளோ உதவியாக இருந்தேன், கடைசியில் என் மேலேயே குத்திட்டீங்களா, என்ன பாய்ந்த மாடே வளர்த்த கடா நெஞ்சில் பாஞ்சிருச்சா என்ன சொல்லுவாங்களே, நானே தோளில் தூக்கி வளர்த்தேன்னு என்னையவே என்ன பண்ணிட்டாங்க, குத்த பார்க்குறீங்களா, அப்படி இப்படியெல்லாம் டயலாக்கெல்லாம் பேசலை. அப்போ அவன் ஒருவேளை இந்த இடத்துல மாம்சத்தில் முடிவெடுக்கணும்னா என்ன செஞ்சிருப்பான், என் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக இந்த 600ல் பாதி பேர் யாருக்கு வந்திருப்பான், தாவீதுக்கு வந்திருப்பாங்க, பாதி பேர் எதிர்த்தால் நிற்பாங்க. அங்கேயே ஒரு சங்காரம் ஏற்பட்டிருக்கும், அங்கேயே ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கும். அதுக்கெல்லாம் இடமளிக்கலை, அடுத்த தவற்றும் அவன் செய்யவில்லை. தாழ்வு காலத்தில் தாவீது சிந்தனை செய்தான், கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தினான், தைரியப்படுத்தினான், தேவ சமூகத்துக்கு சென்றான், தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை தீர்க்கமாய் அறிந்தான், பெற்றுக்கொண்டான். திரும்பவும் 600 பேரோட பேசுறான், வாங்க போலாம், கர்த்தர் சொல்லிட்டார், எளிதில் மேற்கொள்வோம், திரும்ப பிடிப்போம், அவர்களை தொடர்ந்து பிடிச்சிடலான்னு 600 பேர் போகிறாங்க. இப்போ அடுத்த பிரச்சனை, 200 பேர் நாங்கள் வரலைங்கிறாங்க. உடனே கோவப்பட்டு, உங்களை எல்லாம் நம்பி பாரு நட்டாத்தில் கழுத்து அறுக்கிறீங்க, எவ்வளோ தூரம் வந்து எங்களை எல்லாம் ஏமாத்துறீங்களா, அவங்க எவ்வளோ பெரிய படையாக இருக்கும், 600 பேர் போனால் ஈஸியாக முறியடிக்கலாம், நீ வந்து கடைசி நேரத்தில் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு எந்த விதமான எதிர்மறையான பேச்சும் பேசவில்லை. பாருங்க, ஒரு மனுஷன் தேவனை சார்ந்து தேவனை பற்றி கொண்டு தேவனுக்கு மட்டுமே முதலம் கெடுத்து பயணத்தை போயிட்டு இருக்கும் பொழுது இடையில யார் வந்து வள்ளினாலும் அவங்க மேலே எந்த முறுமுறுப்போ கசப்போ கிடையாது. ஏன்னா அழைத்தவர் அவர், சொன்னவர் அவர், அவர் நடத்துவார். ஆமீன். இடையில பாதி பேர் நிற்கலாம், வராமல் போகலாம், வித்தியாசமாக பேசலாம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க.
உங்களை அழைத்தவர் அவர் என்று சொன்னால் உங்களுக்கும் ஆட்களை அவர் கொடுப்பார். இருக்கிற ஆட்களை வைத்தும் பிரம்மாண்டமான வெற்றியை கொடுப்பார். எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதல்ல, எத்தனை பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேர்த்தை கொண்டு போய் யுத்தத்தில் ஜெயம் எடுத்து திரும்ப அத்தனையும் திருப்பிக் கொள்வது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். அடுத்த தவிட்டு அப்போ 200 பேர் ஸ்டே ஆகுறாங்க. ஓகே, விட்டுருங்க, அப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் போயிட்டு வரோம். 400 பேரோட மீண்டும் பயணம் தொடர்கிறது. அடுத்த வசனம் பாருங்க. ஒரு எகிப்தினை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அவன் அதை சாப்பிட்ட பின் அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமிலேக்கினுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். அதாவது இந்த அமிலேக்கின் படையில் இவன் வேலைக்காரன். அது எகிப்திலிருந்து எகிப்தில் போய் ஒரு வேலை யுத்தத்துக்கு போகும்போது அங்கே அடிமையாய் கொண்டு போக பிடிச்சிட்டு வராங்க பாருங்கள். அவர்களை இவங்களுக்கு வேலை பணிவிடை செய்வதற்கு இவங்க கூட வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தூக்கம், ரெஸ்ட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவன் அடிமை. 24 மணி நேரம் யாருக்கு பணிவிடை செய்யணும்? ராஜாவுக்கு. யார் எஜமானாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு. எஜமான் தூங்கலாம், யார் தூங்கக்கூடாது? அடிமை தூங்கக்கூடாது. சரியான சாப்பாடும் இருக்காது, வேலையெல்லாம் கடினமாக இருக்கும். ஸோ இந்த அமிலேக்கியர் பட்டணம் பட்டமாய் போய் கொள்ளையடிச்சிட்டு அப்படியே வரும்பொழுது இவங்களோட தான் இவனும் கூடவே போகணும். ஏதோ கொஞ்சம் நேரம் கிடச்சா அப்படி தூங்கிக்கலாம், அப்படித்தான். அப்படி இருக்கும்போது இவனுக்கு சரீரத்தில் வியாதி பட்டுருச்சு, அவனால் வேலை செய்ய முடியல. உடனே அந்த எஜமான் அந்த கூட்டத்திலேருந்து அவனை தள்ளிட்டு அவங்க கொள்ளையடிச்சதுட்டு போயிட்டாங்க. இவன் வனாந்தரத்தில் யாரும் இல்லாத இடத்துல கேட்பாரற்று குற்றுயிராய் சாவை நோக்கி சாவின் விளிம்புக்கே போய் கொண்டிருந்தான். அந்த வேளையில் தாவீது சந்திக்கிறார். பாருங்க, இந்த அவனை பார்த்துட்டு ஒருவேளை தாவீது அட விட்டுருப்பா, நம்ம ஒரு நோக்கத்தோடு போகிறோம், இவனை இடையூறு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த 200 பேர் இருந்ததுக்கும் அவன் மனசு எதுலேயும் மனக்லேசப்படலை. இந்த ஒருத்தனை பார்க்கும் பொழுது என்னடா அது கொஞ்சம் யோசிக்கிறான். என்ன ஒரு இடமும் இல்லாமல், ஒரு மனுஷ சஞ்சாரமே இல்லாமல் இந்த சொல்ல ஒருத்தன் எப்படி இங்கே கிடக்கிறான், ஏன் இப்போ எப்படி வந்தான்? ஸோ அவனுடைய ஆட்கள் போய் அவனுக்கு ஃபஸ்ட் எய்டு கொடுத்து அவனை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு அவனு கேட்குறேன், நான் இப்பேற்பட்டவன். ஸோ தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இடையூறாய் கிடந்து குற்றுராய் கிடந்த அற்பமாய் இருக்கப்பட்ட ஒருவனை அக்கறையோடு பார்த்தவன் தாவீது. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா தேவனுடைய திட்டத்தில் அவர் சித்தத்தை நிறைவேற்றிருக்கு. இந்த சிறியவர்களில் ஒருவரையும் அற்பமா எண்ணாத. அற்பமா ஒருத்தரை கூட நீ வேண்டான்னு நினச்சிக்காது. ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் உனக்கு உதவியாக இருப்பார்கள். இந்த சரீரத்தில் ஒரு சின்ன அவயவமாகட்டும், அது நமக்கு ஆரோக்கியம். கூடுமானவரை யாவரோடும் சமாதானம், இது ரொம்ப முக்கியம் பாருங்க, ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு அமிலேக்கியனை, அந்த ஒரு எகிப்தியன் பிள்ளையாண்டான அவன் அமெரிக்கருடைய வேலைக்காரனை அவனை கொடுத்து அவன் சாப்பாடெல்லாம் கொடுத்து திராட்சை பழமெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணோன்னே தெம்பாயிட்டான். இப்போ தாவீது கேட்குறான், நீ யார்? விளவரம் சொல்கிறான். அவன் கேட்குறான், அப்போது அவர்கள் போன இடத்திற்கு என்னை நீ கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்குறான். ஊழியத்தை எப்படி ப்ராஜெக்டை நிறைவேற்றுறாரு பாருங்க. ஹலோ, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ப்ராஜெக்டில் இதுவும் ஒன்று. கூட வருகிறவர்கள் ஒரு இடத்துல நின்றுக்குவார்கள். முன்னேறி செல்லும் பொழுது கேட்பாரற்று கிடக்கிறவர்களை உள்ளே சேர்த்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிச்சுங்க. ஆமேன். இதான் ஊழியத்தின் பாதையில், ராஜ்யத்தின் பாதையில் இவைகளாம் நமக்கு தேவை. இந்த அமிலேக்கினுடைய இடத்துல இருந்த அடிமையை எகிப்தியனை தாவீதுக்கு ஏற்றிட்டு போகிறார். பாருங்க, அவன் சொல்கிறான், டீட்டெயிலாக சொல்கிறான். இவர் தான் சிக்லாத்திலிருந்து ராஜாங்கிறது யாருக்கு தெரியல, அந்த அடிமைக்கு தெரியல.
அவன் நீ யாருன்னு விசாரிச்சோன்னா அவன் அப்படியே ஒப்புளிச்சிட்டான். என்ன சொல்கிறாரு பாருங்க, நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேப்புடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்கினினால் சுட்டரித்து போட்டோம் என்றான். கதைக்கு வந்துட்டான், ட்ராக்குக்குள்ளே வந்துட்டான். அப்புறம் சொல்கிறார், தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்திற்கு கொண்டு போவாயாக என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்புக் கொடுப்பதும் இல்லை என்று தேவன் பேர் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தந்தினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். அவன் கேட்குறான், ஐயா நான் உயிர் பொழைச்சிட்டேன், இனி நான் அவங்களிடத்துல இருக்க நான் விரும்பலை, நீரும் என்னைய கொன்று போடாதீர். சே, தாவீது கொன்று போன அவனை நான் நினைக்கிறேன் நிச்சயம் அவன் படையில் அவனை சேர்த்து கொண்டிருப்பான். தாவீதினுடைய பணிவிடைக்காரனாய் அவன் வந்திருப்பான். தாவீதினுடைய அந்த சேனைக்குள்ளே இணைஞ்சிட்டான் அவன். வா, கர்த்தர் நல்லவருங்க. ஒருவேளை இவனுக்கு ஆரோக்கியம் சுகம் வியாதி வியாதி இல்லாமல் இருந்துச்சுன்னா யாரு கூட தான் போயிட்டே இருந்திருப்பான். அந்த அமிலேக்கிறவர் போயிருப்பான். இவனுக்கு வியாதி வந்ததினாலும் இவனை உதாசீனப்படுத்தினார்கள். அங்கே இயேசு தேவனுடைய அற்புதமான ரூட் அங்கே வருது. ஸோ இவனுடைய வியாதியே அவனிலிருந்து நிராகரிக்கப்பட்டான். இவனுடைய வியாதியின் நிமித்தமாகவே தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டான். சத்துரு எந்த காரியத்தை கொண்டு நம்ம அழிக்கலான்னு நினைக்கிறானோ தேவன் அதே காரியத்தை கொண்டு நம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்திடுறார். அதனால் நீங்கள் ஒருத்தரை கூட மிஸ் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் பார்த்துங்க. ஒரு வேளை சில நேரத்தில் வண்டியில் போகிறோம், அவசரமாக போகிறோம், தவறி போயிடுறோம். ஒருவேளை வாய்ப்பு இருந்து வசதிகள் இருந்து சூழ்நிலை இருந்து நேரம் இருந்துச்சுன்னா அப்பேற்பட்ட நபர்கள், அம்மா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பேசுங்க. ஐயா நல்லா இருக்கிறீங்களா பேசுங்க. நிச்சயம் இந்த சூழ்நிலையில் நீங்கள் இயேசு நல்லவர், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களுக்கு நன்மை செய்வார் என்கிற அந்த வார்த்தையை பதிவு செய்யுங்க. அது மிகப்பெரிய வேலையை நடப்பிக்கும். ஆமேன். ஓகே, அப்படி சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போகிறார். ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஏறிட்டார். எங்கே கூட்டிகிட்டு போகிறார்? அந்த அமிலேக்கியர் கொள்ளையிட்டு போன அந்த ரூட்டு கூட்டிகிட்டு போகிறார் பாருங்க. அவனை கொண்டு போய் விட்டபோது அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தங்கள் பெலிஸ்தியர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டு இருந்தார்கள். இந்த வருஷத்தில் எதெல்லாம் சூறையாடப்பட்டதோ, எதெல்லாம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதோ, எதெல்லாம் அடிமையாய் சிறையில் வைக்கப்பட்டார்களோ, கர்த்தர் அந்த கொள்ளையை திரும்ப எடுப்பார். இந்த வருஷம் அது நடப்பதாக. இந்த வருஷம் அது நடப்பதாக. எதெல்லாம் காரணம் இல்லாமல் காயப்படுத்தி, காரணம் இல்லாமல் வேதனைப்படுத்தி, அவங்க வாழ்க்கையவே சீரழித்து பண்ணிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து பாருங்க, அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். 24 மணி நேரம் ஜெபம் அடிச்சு தகர்த்திருச்சுங்க. இந்த சாயங்காலம் தொடங்கி அடுத்த நாள் சாயங்காலம் வரையும். ஹலோ, நிச்சயம் இந்த தேசத்திற்காக நம்ம இப்படி ஒரு ஜெபத்தை ஒன் டே தொடர்ச்சியான 24 மணி நேரம் தேசத்தின் ஆண்டவரே, எங்கெல்லாம் சபைகள் தீக்கிரையாக்கப்பட்டதோ, அழிக்கப்பட்டதோ, மூடப்பட்டதோ, சேதப்படுத்தப்பட்டதோ, கொள்ளையிடப்பட்டதோ, அதற்காக இந்த மாதத்தில் ஒரு நாள் பிளான் பண்ணி நம்ம சாயங்காலம் தொடங்கி 6 மணிலிருந்து அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் ஒரு 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 பாடம் போட்டுடலாம். ஆமே, எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஆமாம், ஒவ்வொருத்தரும் ஒருவேளை வீட்டில் இருந்தாலும் சரி, சபைக்கு வந்தாலும் சரி, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் 1 மணி நேரம் ஸ்லாட் போட்டுடலாம். 1 மணி நேரம் போட்டாவே எத்தனை பேர் இருந்தாவே போதும்? 24 பேர் இருந்தாலும் போதும். ஒருவேளை அதே மணி நேரத்தில் 2 பேர் 3 பேர் கூட அவங்க இடத்துல பிளான் பண்ணலாம். கர்த்தர் இந்த மார்ச் மாதத்தில் எதெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டதோ அதெல்லாம் திருப்பப்படுவதாக. ஆமென். அப்போது பாருங்க, அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்கள் வேறு ஒருவரும் தப்பவில்லை. இங்கே பாருங்க, அமிலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறிதிலும் பெரிதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும்
ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். சத்தமா ஆமென் சொல்லுங்க. சில எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். என் வாழ்வில் என்னை விட்டு போன எல்லாவற்றிலும் அவருடைய தயவினால் நான் திருப்பிக் கொள்ளுவேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது இப்பேற்பட்ட எதிர்மறையான சூழ்நிலையை சரியான விதத்தில் கையாண்டு அற்புதமாக இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டாங்க. பாருங்க, யோபுவுக்கு அவன் நினைச்சான் நான் முன்னாடி இருந்த சீர் இருந்தால் போதும். ஆனால் தேவன் எப்படி அதை மாற்றினாரு? 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கனப்படுத்தினாரு. இங்கே தாவீது இழந்தது அவங்க சிக்லாக்கில் இருக்கிற பொருட்கள் தான். ஆனால் திருப்பி கொள்ளையடிச்சிட்டு போன, திருப்பி கொண்டு வந்தது அவன் எங்கெங்கெல்லாம் கொள்ளையடிச்சிருந்தானோ, எந்தெந்த ஊர்ல எல்லாம் போய் கொள்ளையடிச்சானோ அத்தனை கொள்ளையும் ரிவர்ஸ் அடிச்சிட்டான். தாவீது அத்தனை தூக்கிட்டான். தாவீது கொள்ளையடிச்சிட்டு வந்தோன்னே கூட இருக்கிற 400 பேர் என்ன பாட்டு பாடுறாங்க? இது தாவீதின் கொள்ளை. ஹலோ, கள்ளு தூக்குனவங்க, கொள்ளலான்னு சொன்னவங்க, முறுமுறுத்தவங்க, மனக்லேசம் அடைந்தவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க? நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் யாரும் நம்மோடு பழகிற பேசுகிற ஒருவர் கூட உபயோகம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உதவியாக இருந்தவர்கள். ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அவருடைய ராஜ்யத்தில் பலன் உண்டு. ஒருவேளை ஒரு சூழ்நிலையில், ஒரு நிலைமையில் அவர்களுக்கு முடியாமல் போயிருக்கலாம், அல்லது அதில் பங்கெடுக்காமல் போயிருக்கலாம், அதில் இணைய முடியாமல் போயிருக்கலாம். அதுக்காக வருத்தப்படவே கூடாது. அவங்க செயல்படலை, கொடுக்கல, வரல, அதனால வருத்தப்படாதீங்க. ஆஹா, அந்த ஒரு சூழ்நிலையில் இல்லை, அவ்வளோதான். ஆனால் ஏராளமான விதத்தில் அவர்கள் நன்மையாக இருந்திருக்கிறார்கள், அதை மறக்க வேண்டாம். சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஏற்பட்ட ஒரு மன நிறைவோடு சபை பிள்ளைகள் அனைவரோடும் பழகுங்கள். அப்படி பழகுனதுனால தான் இதுவரைக்கும் சமாதான தாபரங்களின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒரு குறை சொல்லணும், அதை பார்க்கணும், அவங்க பேசினதுக்கு பதில் கொடுக்கணும், இதை பேசினதுக்கு பதில் கொடுக்கணும், அப்படி நம்ம நினச்சிருந்தோம்னு சொல்லுச்சுன்னா எந்த ஒரு கொள்ளையும் கொள்ளையிட முடியாது. தாவீதின் கொள்ளைன்னு சொல்லவே முடியாது. நான் சொல்கிறேன், நீங்கள் அத்தனை பேரும் சிலுவையின் கொள்ளை. கல்வாரி சிலுவையின் மூலமாய், இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலமாய், அவர் அறிவிக்க சொன்ன சுவிசேஷத்தின் மூலமாய் நீங்கள் எல்லாம் இருளின் அடிமைத்தனத்திலிருந்து, அமிலேக்கரின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தவர்கள். ஆமென். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். அப்புறம் பாருங்க, விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றங்கண்டையில் தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தினிடத்திற்கு சேர்ந்து அவர்களை சுக செய்தியை தலைவன்னா பாருங்க, அவங்ககிட்ட எப்படி பேசுகிறார் பாருங்க. சில பேர் எல்லாம் பேசுறதுக்கு காசு கொடுக்கணும் தெரியுமா? யார்கிட்டையும் ஒன்று. ஆனால் அவங்கள போய் தாங்கணும், ஏந்தணும், உற்சாகப்படுத்தணும், பலப்படுத்தணும், அவங்கள எதையும் திட்டக்கூடாது, ஒன்றும். ஆனால் இவர்கள் மற்றவங்களிடத்தில் ஒன்றுமே பேச மாட்டாங்களா? நாங்களும் இப்படித்தாங்க, நாங்கள் சின்ன வயசுலேருந்து எப்படியே பழகிட்டேங்க. மண்டை மேலே கொட்டு வச்சு, என்ன நீ உனக்குன்னா தக்காளி, மற்றவங்களுக்குன்னா சரி, உனக்குன்னா ரத்தமா, உனக்குன்னா ரத்தமாம்மா, மற்றவங்களுக்குன்னா தக்காளி. என்ன இது பேச்சு? புத்தியை மாற்றிக்க. ஒரு அபிஷேகம், அழைக்கப்பட்டவன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், 4 பேர்த்துக்கு முன்னாடி நான் நிற்கிறேன், எனக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, எனக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, எனக்குன்னு ஒரு ஊழிய பாதை இருக்குது, எனக்குன்னு ஒரு சபை இருக்குது என்று சொன்னால் நீங்கள் எல்லாரிடத்திலும் கூடுமான வரை எல்லாரிடத்திலும் நன்றாய் பேச வேண்டும். பாருங்க, தாவீது பாருங்க, ஜனங்களிடத்தில் வந்து சேர்ந்த உடனே அவன் மனசில் இருக்கிறதாங்க வாயில வரும். மனசு நிறைவா என்ன இருக்குது அவன் சொல்கிறான், சுக செய்தி. என்னப்பா பலவீனமாக இருந்தீங்க, கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கிறீங்க? இப்போ உடம்பெல்லாம் நல்லா இருக்குதா? ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? விசாரிக்கிறான். ஆமென். நான் சொல்கிறேன், நம்முடைய சபையில் அப்பேற்பட்ட விசாரிக்கிற உள்ளங்களால் சபை நிரப்பப்படுவதாக.
ஒரு டயத்து போயிட்டு சோர்ந்து போயிட்டு ஒரு மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவர்களுக்கு சுக செய்தியாய் இருப்பதாக. வேதனையின் செய்தி அல்ல, சுக செய்தி. ஆமென். அப்பொழுது தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமாகிய எல்லோரும் அவர்கள் எங்களோடு வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்கள் ஒருவனுக்கும் தன் தன் மனைவியும் தன் தன் பிள்ளைகளுமே அழைத்து கொண்டு போகட்டும். பாருங்க, கூட இருக்கிறவங்க கூட பேசுகிறாங்க, அப்படியெல்லாம் முடியாது, அவன் வரல இல்லை, அவன் அதை பண்ணல இல்லை, அவங்க இப்படி பண்ணி போட்டாங்கல்ல, அவங்களுக்கு எது கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான என்ன மட்டும் அவங்களுக்கு அது கொடு, அவன் ஒன்றுமே பங்கெடுக்கலை, அவங்களுக்கு எதுக்கு நான் அதை செய்யலாம், அவங்களுக்கு எது பாராட்டலாம், அவங்களுக்கு எது உற்சாகப்பட, அப்படி இப்படின்னு அச்சாவோச்சானுங்கிறாங்க. பாருங்க, இதையும் அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க. ஹலோ, தாவீது வேற லெவலுங்க, தாவீது வேற லெவலுங்க. எப்படி மனசு பாருங்க, அந்த மனசு. ஏன் தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றார் பாரு, தேவனுடைய உள்ளம் போல பார்க்குற இரக்கம், மனதுருக்கம், அன்பு. ஒரு இடத்துல தவறு செய்கிறாங்க, ஒரு இடத்துல வித்தியாசமாக பேசுகிறாங்க, அதையெல்லாம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்கள வெறுக்கலை, கரிச்சு கொட்டலை, அவங்கள ஓரங்கட்டலை, அவங்களுக்கு தாவீது என்ன பதில் சொல்றாரு பாருங்க. அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். பாருங்க, தாவீதினுடைய வெற்றி அல்ல, மக்கள் பாடினது தாவீதின் கொள்ளை. தாவீது சொல்ல, இது கர்த்தர் செய்தது. இதுதாங்க ஒரு தலைவனுடைய மனப்பக்குவம். உங்க இருளை வெளிச்சமாக்கணுமா, உங்க விளக்கை ஏற்றி வைக்கணுமா, இப்பேற்பட்ட மனோபாவங்களால் நிறைந்திருங்கள். உங்க மூலியமாய் கர்த்தர் அற்புதம் செய்கிறார், உங்க மூலியமாய் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஒருவேளை ஜனங்களே அப்படி சொன்னாலும் உங்க மனசுல இருக்கட்டும், இது கர்த்தர் செய்தது, இது கர்த்தர் செய்தது, அவர் செய்தார், அவருக்கு மகிமை. சில நன்மைகள், சில பலாபலன்கள் நமக்கு வரட்டும், அதெல்லாம் இல்லை, அது தப்பு இல்லை. ஆனால் மக்கள் வேணா ஒருவேளை தாவீதின் கொள்ளை என்று சொன்னால், ஆனால் தாவீது சொல்லுவான், இது கர்த்தரின் கொள்ளை. ஆமென். கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார், நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவே ரஸ்துக்கள் அண்டையிலும் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரி பங்காக பங்கிடுவீர்களாக. இந்த மனசு தாங்க, இந்த மனசு தாங்க தாவீது. யுத்தத்துக்கு வந்து ஜெயம் எடுத்தாங்க, அவங்களுக்கு என்ன பங்கோ அதே பங்கு அவங்களுக்கு இருக்கட்டும். தெரியும், தாவீதுக்கு தெரியும், அவர்களோடு அவர்கள் எப்பொழுதெல்லாம் எங்களோடு வந்தாங்க, எந்தெந்த விதத்தில் உதவி செஞ்சாங்க. இப்போ ஒரு சில காரியத்தில் உதவி செய்யலைன்னு சொல்லிச்சுன்னா அதை பெருசாகவே அவங்க மனசு பார்க்கல. இந்த மனப்பான்மை நமக்கும் வரட்டும் ஊழியத்தில். ஆமென் என்றான். பாருங்க, அடுத்தது அப்படியே அந்த நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. இதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமாக ஏற்படுத்தினான். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சபைக்கும் இப்பேற்பட்ட காரியங்கள் பிரமாணமாய், அன்பின் பிரமாணமாய், விசுவாச பிரமாணமாய், அந்த மனதுருக்கத்தின் பிரமாணமாய் இருப்பதாக. ஆமேன்னு சொல்லலாமே. இங்கே பாருங்க, அப்போ எப்படி தாவீது தன்னுடைய இந்த சூழலை எப்படி கையாண்டான்? வேதம் சொன்ன இந்த 3வது மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன், இருளை வெளிச்சமாக்குவார். யோபுவுக்கு இருந்த இருளை அவர் அருளின வெளிச்சத்தினாலே அவர் கடந்து போனார். தாவீது வெளிச்சத்தின் பெற்ற பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை. ஆனால் அவன் வாழ்க்கையில் சுக்லாக் என்ற அந்த பகுதியில் சூழ்நிலை ஒரு இருள் வந்துருச்சு, ஒரு எதிர்மறையான சூழ் வந்துருச்சு. அந்த இடத்த உண்மையாலுமே கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டதுனால கூட இருந்த 600 போர் வீரர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் எதிரி கொள்ளையிட்டு போன அத்தனையும் திரும்பவும் ஒரு சேதம் இல்லாமல், ஒரு மரணம் கூட இல்லாமல் திருப்பிக் கொண்டான் தாவீது. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினார். ஆமென். அவர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார் என்றால் நிச்சயம் சொல்ற, ஒரு சேதம் இல்லாமல் உங்களுக்கு தேவையானதை திரும்ப கொடுக்க வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எல்லாரும் சொல்லாம, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். தேவன் அருளின வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காணுவோம். ஆமென்.
நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டே வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காய் நன்றி. கர்த்தர் கிருபையா இந்த வருடத்தில் 3வது மாதத்தில் அடியெடுத்து வைக்கவும், தொழுது கொள்ளவும், குடும்பமாக உம்முடைய ஆராதனையில் பங்கெடுக்கவும், ஸ்தோத்தரிக்கவும், ஜெபிக்கவும், உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை கேட்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த வார்த்தை எங்கள் ஜனங்களுக்கு மாம்சமாகட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திற்குள்ள அப்படியே பாய்ந்து ஓடுவதாக. இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, ஜீவனாலெல்லாம் இந்த வார்த்தையினுடைய அந்த வெளிச்சம் அவங்க வாழ்வையே புதுப்பிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். வந்த ஜனங்களை இந்த வார்த்தைக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் பலனடைந்து இந்த வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமையோடு இணைக்கப்பட்டவர்களாய் இந்த மாதம் முழுவதும் பயணிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படி செய்வதற்காய் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கு மீட்டு, என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாக்கினே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகி தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென்.